கேக்குதா? கேக்குது ப்ரோ. இந்தியன் 2 ஜூலை 12 தானா? ஆமாமா. அது டேட்டு தான். ப்ரோ கார்த்தி ப்ரோ கேக்குதுங்களா? ஹே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ டவுட் ப்ரோ. ப்ரோ ஹாரிஸ் ஜெயராஜ் ஏன் ப்ரோ இப்போ எந்த படமும் பண்ண மாட்டேங்கிறாரு? பண்றாரு. லெஜெண்ட் பண்ணாரு. அடுத்து பண்ணுவாரு. ஆஃப்டர் காப்பான ஒரு ஃப்ரீக்வெண்ட் எந்த மூவியும் பண்ற மாதிரி தெரியல எனக்கு. ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ். அமையல. பண்ணுவாரு. ஓகே. கார்த்தி ப்ரோ, இந்தியன் 2 இந்தியன் 1 மாதிரி நார்த்ல ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது தெரியலங்க. படம் வந்தாலும் தெரியும். இன்னொன்று ஊர்லேயே வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு இந்தியா ஃபுல்லாவே. இப்ப அப்படி இல்லையே. மக்களை வருத்தப்பட ஆரம்பிச்சாங்களே. இப்போ என்னையாவது 500 ஆனா அவனை போய் கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்ப மக்களை யோசிக்கிற அளவுக்கு மாறிட்டாங்கல்ல. அது எவ்வளவு கன்வின்சிங்கா போய் சேர்த்திருக்காங்கன்னு தெரியல. இந்த படத்துல பார்த்தா தெரியல. ஓகே ஓகே ப்ரோ. ட்ரெய்லர் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். எப்போ வருதுன்னு தெரியல ட்ரெய்லர். ரிலீஸ்க்கு 10 நாள் முடியும். மோஸ்ட்லி அடுத்த வாரம் வரும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரே இல்லை. ப்ரோ ஹே ப்ரோ, விடாமுயற்சி ஷெடியூல் எப்போ ப்ரோ ஆரம்பிப்பாங்க? இந்த மந்த்ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ விடாமுயற்சி ஃபைனல் ஷெடியூல் எப்போ ஆரம்பிப்பாங்க? அதான் இந்த மந்த்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை முடிச்சுட்டா தீபாவளி ரிலீஸ் ஆகும். அதை முடிச்சுட்டு தீபாவளி தான் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் வச்சிருக்காங்க. பிளான் பண்ணபடி நினைச்சுன்னா தீபாவளி ரிலீஸ். தீபாவளிக்கு கோட் வருதுன்றாங்க. வலைபேச்சில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், ஏதோ ஒர்க் இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் மாதம் வரலன்னா தீபாவளிக்கு தான் போகிற மாதிரி. வரலன்னா வரும். வராமல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி இல்லை. வாய்ப்பு இல்லையே. ஒரு ஷூட்டிங்லாம் முடிஞ்சு. ப்ரோ அப்படி வந்தா மறுபடியும் விஜய் அஜித் கிளாஷ் வருமா ப்ரோ?
ஹலோ, ஹாய் ப்ரோ. கேட்டுச்சுங்களா நான் சொன்னது? கேட்க நீ சொன்னதெல்லாம் கேட்டுச்சு. ஓகே, ஏன் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஓகேங்க. இல்லை இல்லை இல்லை, நான் தான் சரியா கவனிக்கலையே, அதான் எனக்கு புரியல. ஏன்னா நல்லா இருந்தது, அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல நான் அந்த நட்டி படத்தை பார்த்து பண்ணதும் ரொம்ப நல்லா நாள் இருந்தது. ஆச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா எனக்கு அந்த படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ஞாபகமே இல்லை உண்மை சொல்ல போனா. நான் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்க்கல. சரி சரிங்க, ஓகே. ரிலீஸ் ஆமாம்மா, முன்னாடி நீங்கள் பார்க்கல. சொல்லிட்டு இருந்தீங்களா? முன்னாடி பார்த்தது. ஆமாம், நீங்கள் ரொம்ப 6 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை, அது அது ஒன்று தான் எனக்கு கிளியராக இல்லை. ஆனால் நல்லா கிளைமேக்ஸ் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, அதெல்லாம் கரெக்டாக இருந்தது. பட் அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்றதான் எனக்கு, போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதான் எனக்கு புரியாமல் இருந்தது. படம் ப்ரோ நான் பார்த்ததுக்கப்புறம் நானும் சொல்லலாமா? யோசிச்சு பார்த்தேன், வேற எங்காவது காட்டினாங்களா என்னன்னு. எனக்கு ஞாபகம் வரல. ப்ரோ நான் சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. அந்த மணிகண்டனை தேடி விஜய் சேதுபதி போவார்ல. ஆமாங்க, கரெக்ட். ஆமா, சோ அந்த இடத்துல விஜய் சேதுபதி அந்த மணிகண்டன் போன் கால் லாக்ல இந்த சிங்கம்புலியோட போன் இது இருக்கும், லைக் ரீசன்ட் கால் ஹிஸ்டரியில. ஓகேங்க. ஸோ அவங்கவுங்க கனெக்ஷன் இல்ல. ஸோ அதுக்கு ஸோ ஆக்சுவலி 2 கேஸா போவாங்க. ஒன்னு இளையராஜா கேஸ், ஒன்னு நார்மல் மகாராஜா கேஸ் இல்ல. ஸோ 2 போலீஸ் அதே இடத்துல ட்ராக் பண்ணி போவாங்க கால் ரெக்கார்ட் வச்சு. அப்போதான் தெரியும் இந்த சிங்கம் புலிக்கும் அந்த மணிகண்டனுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு. ஓகே ஓகே ஓகேங்க, ஓகே. ஓ, அந்த ஓகே, அந்த இவர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் இல்லையா, போட்டோ ஆள் காணோம் ஆமா அப்படின்னு. ஆமா அந்த ஆமா அந்த மேனேஜர். ஓகே ஓகேங்க, ஓகே. ஆமா, அது ரொம்ப ஆக்சுவலி விஜய் சேதுபதி பர்பஸ்ஃபுல்லா காட்டலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக அந்த ஆமா அந்த சீன் டீடைலா கொஞ்சம் காட்டல, லைக் டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டாங்க. பண்ணிடும். ஓகே ஓகேங்க, இப்போ புரியுது. ஓகே, அதான் எனக்கு திடீர்னு அதை டக்கு டக்குன்னு ஒரு கட் ஷாட்ஸ் மாதிரி காட்டினாங்க. எனக்கு டக்குன்னு கார்த்தி எப்படி ப்ரோ வந்து கரெக்ட் இல்ல? எனக்கு புரியல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு உண்மையிலேயே ஞாபகம் இல்லைங்க. சிரிச்சா ஞாபகம் இல்லை. இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல பார்த்தா அவரு ஒரு பேர் என்ன, சிங்கமொழி வந்து ஒத்துப்பாருங்க. அந்த வீடியோ எடுப்பாங்க, நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம், தனியா பேசுறேம்பாங்க. அப்ப டக்குன்னு நெட்டி அப்பதானே ட்விஸ்ட் இது பண்ணுவாரு, அவனை கொல்லு அப்படிம்பாரு. அப்ப காட்டுவாங்க ஒரு ஃபிளாஷ்பேக், டக்கு டக்குன்னு எப்படி நட்டிக்கும் போலீஸ்க்கெல்லாம் எப்படி தெரிஞ்சது இவர் தான் கெட்டவர் அப்படின்ட்டு. அதாவது நட்டி ஆள் தேடிட்டு இருப்பாரு ப்ரோ, லைக் இவர் தான் அந்த குப்பை தொட்டியை திருடினாங்கன்னு சொல்றதுக்கு. ஸோ அப்போதான் அவங்களுக்கு தெரிய வரும், ஸோ இவரும் இந்த கேஸ்ல இன்வால்வ் இருக்காரு சிங்கம் புலின்னு. ஸோ அதுக்கு அதுல ஆக்டிங் பண்ணி அவரே ஒத்துக்க வச்சு அங்க போய் இது பண்றதுக்கு அந்த சிங்கம் புலியை பேசி நீங்களே பண்ணிருங்க, நீங்களே ஒத்துக்கோங்கன்னு சொல்லுவார். அந்த குப்பை தட்டி நான் தான் திருடினேன்னு, லைக் யாரும் கிடைக்கலன்னா நானே வந்துடுறேன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அது ஒரு மாதிரி ஃபாஸ்டா பண்ணியிருப்பாங்க. பட் நல்லா ட்விஸ்டா நல்லா இருக்கும்னு வைங்களேன். அது சினிமேட்டிக்கா நல்லா இருந்துச்சு. ஒரு லாஜிக்கலா வந்து ரொம்ப ஃபாஸ்டா காட்டிட்டாங்க அந்த இது. அப்புறம் கார்த்தி, இன்னொரு அப்சர்வேஷனு, இப்போ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிடி டீச்சரா ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க படத்துல பார்த்துருக்கேன் ஏற்கனவே, அவங்க பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்களுக்கும் ஒரு பெரிய ரோல் மாதிரி இல்லை. அவங்க டக்குன்னு ஒரு சீன் அவங்க வராங்க, அவங்க ஏதாவது இம்பாக்ட்ஃபுல்லா ஏதாவது இருக்குன்னு பார்த்தேன், இல்லை. அதே மாதிரி தான் இப்போ நம்ம கருடன் மூவியில் பார்த்தேன். கருடன் மூவி ரொம்ப நல்லா இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் ரொம்ப சமுத்திரக்கனியோட ரோல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒரு மாதிரி, ரொம்ப எப்பயுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல் ரோலாக நடிப்பார். இதில் என்ன அவருடைய ரோல், ஏன் அவர் தான் நடிச்சிருக்கணுன்ற அவசியமே இல்லையே. அது அவர் எதாவது பண்ண போறாருன்னே பார்த்துட்டு இருந்தா, அவர் பார்த்தா ஒன்றும், எனக்கு சமுத்திரக்கனி நடித்த படத்திலே பார்த்ததுலேயே இதில் தான் ஒன்றுமே அவர் பண்ணாத மாதிரி இருந்தது. இல்லை அதுதான் அவருடைய ரோலா, ஒரு எதுவுமே பண்ணாத இயலாமையா இருக்கிற இல்ல அவர் வந்து அந்த கதையை வந்து நரேட் பண்ற ஒரு ஆளா தான் இருப்பாரு. அப்படிதான் நான் ஒரு கேஸை பார்த்தேன், இந்த கேஸ் வந்து இப்படி இருந்துச்சு, இப்படி நடந்துச்சு அப்படின்றதுதான் சொல்லுவாரு. அப்படிதான் இருக்கும் அவரோட ரோல். ஓகே ஓகேங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல் ரோலா பார்த்துட்டு, அவர் இது என்னடா ஒண்ணுமே பண்ணாத ஒரு ரொம்ப ஒரு சொங்கி போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ரோல் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அதே தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போதும் அந்த அந்த பிடி டீச்சரும் அவங்களும் ஏதாவது பண்ண போறாங்க, கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க மூவில அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும். அவங்க ரோலும் அது மாதிரி எதுவுமே, அவங்களும் எதுவும் இம்பாக்ட்ஃபுல்லாக எதுவும் பண்ணல. அதான் எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் வந்தது, சமுத்திரக்கனியோட ரோல் ஞாபகம் வந்தது கருடன்ல. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலி ஒரு மாதிரி நல்ல டென்ஸான மூவி, ரெண்டுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்தது. ரெண்டுலேயும் எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 ரோலும் இவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இல்லை யார் வேணால் நடிச்சிருக்கலாமே, இல்லை பர்பஸ்ஃபுல்லாக டைரக்டர்ஸ் வச்சாங்களான்னு தெரியல, நம்மள ஒரு மாதிரி மிஸ்லீட் பண்ணுறதுக்காக.
புரியுது. கார்த்திக் ப்ரோ எது இந்தியன் 2 நெக்ஸ்ட் மந்த் கன்ஃபார்ம் வந்துருமா? கன்ஃபார்ம் ரிலீஸ் தாங்க. ஏன் என்னாச்சு, என்ன குழப்பம் அதுல? இன்னைக்கு நிறைய பேர் போஸ்ட்மான் சொல்லி ட்வீட் பண்ணாங்க ப்ரோ. அதெல்லாம் கிடையாதுங்க, படம் ரிலீஸ் தான். ப்ரோ விடாமுயற்சி தீபாவளி கன்ஃபார்ம். ஷூட்டிங் முடிஞ்சுன்னா தீபாவளி, அதான் பிளான் இப்போதைக்கு. கார்த்தி, அதே மாதிரி தளபதி 69 நடக்க போதாங்க. இன்னைக்கு ஏதோ விகடன்ல பார்த்தேன், ஃபுல்லா டிராப்டுன்ற மாதிரி. அதெல்லாம் கிடையாது, கன்ஃபார்ம் நடக்குது. ஓகே, அதுல ஒரு மாதிரி ஸ்பெகுலேஷனா போட்டிருந்தாங்க விகடன்ல. கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் கன்ஃபார்ம். அதெல்லாம் கிடையாது, கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏதோ டிராப் இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அதே தாங்களா? நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அவங்க தாங்களா? அவங்க தான் அவங்க. ஓகே ஓகேங்க. அது இப்போ நம்ம கோட் ரிலீஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு வரல, யூஸ்வலாக அவர் பண்ணுற மாதிரியே பூஜை அதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியாது, பட் வினோத் பண்ணுறது அந்த படம். ஓகே ஓகேங்க. மோஸ்ட்லி அனிருத் தான் இருக்கும் மியூசிக். ஓகே. கார்த்தி ப்ரோ. ஹே ப்ரோ, கேக்குதா? ப்ரோ இந்த தமிழ் சினிமால இப்போ கருடன் மகாராஜா வந்துல, நெக்ஸ்ட் எந்த மூவி இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டென்ட் வைஸா? நீங்க பாத்துருப்பீங்கல்ல. இந்த மாதிரி கமர்ஷியலாவா? இல்ல லைக் கண்டென்ட் ஓரியன்டட். இப்போ கருடன் எப்படி இருந்துச்சு டிஃப்ரெண்டா, அப்புறம் மகாராஜா. இப்போ சில படங்கள் இருக்கு. இவரு ஈராசரவன் இருக்கார்ல, அவர் படம் ஒன்று இருக்கு, சசிகுமாருக்கு அது இருக்கு. அதுக்கப்புறம் கருணாஸ் ஒரு படம் நடிச்சிருக்காரு, கருணாஸ் இன்னொன்று ஒரு படம், போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு, அது ஒரு படம் இருக்கு. சரி, இதெல்லாம் நான் பார்த்த படங்கள் சொல்றேன். இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி நான் பார்த்த படத்தை சொல்றேன். ஓகே. கண்டென்ட்டா நல்லா இருக்கும். எனி வெப் சீரிஸ் ப்ரோ? அதெல்லாம் பார்க்கலங்க. சுழல் 2 கன்ஃபார்மா ப்ரோ? சுழல் 2 போயிட்டு இருக்கு, அது கன்ஃபார்ம் தான். சுழல் 2 கன்ஃபார்ம், வதந்தி 2வும் கன்ஃபார்ம். அதில் எப்போ வரும்னு தெரியாது, அது வரும். ஓகே. கார்த்தி ப்ரோ. ஹை ப்ரோ. ப்ரோ, மகாராஜாவோட கலெக்ஷன் எவ்வளோ தூரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ வரும் அப்ராக்சிமேட்டா உங்க கேஸ்? எனக்கு தெரிஞ்சு 75 கோடி தாண்டிடும் வேர்ல்டை விட. ஸோ 100 கோடி நெருங்குமா இல்லையான்றது போகிற போக்கெல்லாம் தெரியும். இதானே ப்ரோ ஹையஸ்ட் அவருக்கு, விஜய் சேதுபதிக்கு? தெலுங்குல ஆமாம், அவருக்கு ஹையஸ்ட் தான். தெலுங்குலாம் சூப்பராக போகுதுங்க. தெலுங்குல போகுது, கேரளாவில் போகுது, கன்னடாவில், எல்லா இடத்துலையும், ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையுமே சூப்பராக போகுது அந்த படம். இப்போ இது ரீமேக் ரைட்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஹிந்தி இந்த மாதிரி? ஹிந்தியில் மட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா தெலுங்குல ஆல்ரெடி டப் பண்ணி அந்த படம் ஓடிச்சு இல்லையா. அங்கே எப்படி போகும் தெரியல ரீமேக்லாம். ஹிந்தி வாய்ப்பு இருக்கு. கார்த்திக் ப்ரோ. ரொம்ப வருஷமா பிளாக்ல இருக்கு. உங்களையா? சரி, தெரியல என்னப்பா இதுக்காக. ஏன் அப்போ பிளாக் பண்ணா வாரி துணி வாரிசு ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல, நான் எல்லாரும் பிளாக் கொடுத்துடலாம்னு நினைச்சேன், ஆனா எடுக்க முடியல என்னால. அன்னைக்கே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்கு, அந்த லிஸ்ட்டை காட்ட மாட்டேங்குது ப்ரோ. நிறைய தலை ஃபேன்ஸ் அன்பிளாக் பண்ணுங்க ப்ரோ. டிஎம்ல என்னால பண்ண முடியலைங்க. இல்லை, என்னால பண்ண முடியல, சீரியஸா என்னால பண்ண முடியல. நான் போய் அந்த ஆப்ஷன்லாம் போய் பார்த்துட்டேன்,
யாரோட ஐடியும் காட்டல. ஆனா எனக்கு காட்டுது 3000 பிளாக் லிஸ்ட்ல 3000 பேர் இருக்காங்கன்னு காட்டுது. யாரும் அன்பிளாக் பண்ண முடியல. இந்த மாதிரி நீங்களா பேசினா அந்த மாதிரி என்னைய டேக் பண்ணி ட்வீட் போட்டா அந்த மாதிரி காட்டுது. அவங்கள என்ன பண்ண முடியும், என்னால பண்ண முடியல. அது என்ன ஆப்ஷன் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே, எப்படி எல்லாத்தையும் அன்பிளாக் பண்றது? ஐடி புதுசா ஓபன் பண்ணிருங்க ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஆமா, இப்போ பண்ணிட்டேன் அன்பாக். ஓகே. வரையாதுங்க சிவில். கத்தியா ஒரு லியோல வந்து ஒரு சின்ன டவுட்டு. லியோல வந்து அந்த கருகரு கருப்பை சாங் இருக்குல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்ல வர சாங்கு, அது வந்து ஆமா பாலாஜி சொல்லியிருந்தாரு அந்த படத்துக்கு வரதுக்கு முன்னாடி வேற சாங் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேற சாங் மாத்திரானு. என்ன சாங் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி? அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னது? இல்ல பாலாஜி சார் தான் சொல்லியிருந்தாரு. இருக்கும். இல்ல பாலாஜி சார் தான் சொல்லியிருந்தாரு ஒரு நாள், கருகரு கருப்பை வந்து அந்த சாங்குக்கு முன்னாடி வேற சாங் இருந்துச்சு, அது வந்து பர்மிஷன் கிடைக்க சொல்லிட்டு வேற சாங் மாத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதெல்லாம் கிடையாது. நீங்க வேணா அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த சாங் தான் எடுத்தாங்க. அவர் தான் சொல்லியிருந்தாப்புல. ஸ்டெப் இல்ல அதுல பட் ஸ்டெப் ஸ்டெப் டான்ஸ் ஆடுறதே வந்து அந்த சாங் தான். எப்படி நீ பாட்டை மாத்த முடியும்? இல்ல அவர் வந்து சொல்லியிருந்தாப்புல, இந்த இதே ஸ்பேஸ்ல தான் சொல்லியிருந்தாப்புல, கருகர் சாங் முன்னாடி ஒரு சாங் இருந்துச்சு, அதுக்கு வந்து இது கிடைக்கல, லைசன்ஸ் கிடைக்கல சொல்லிட்டு தான், லைசன்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்றது, அது கிடைக்கல சொல்லிட்டு தான் வேற சாங் மாத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதே ஸ்பேஸ் சொல்லியிருந்தாப்புல அவர். நீங்க வேணா அவருக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி வந்து பண்ணி பாருங்க. இல்ல எப்ப சொன்னாரு எனக்கு தெரியலையே. ஒரு 1.5 month பிஃபோர் சொல்லியிருந்தாப்புல, அவர் தான் சொல்லியிருந்தாப்புல. நீங்க வேணா இதை பத்தி பர்டிகுலரா அவருக்கு மெசேஜ் பண்ணி பாருங்க, சொல்லுவாரு. அவர்கிட்ட எங்க நான் கேட்கணும் நேரத்துல. ஆமால, ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் தான், ஆனா அவர் தான் சொல்லியிருந்தாப்புல லியோல இருந்து இந்த சாங் பதில வேற சாங் இருந்துச்சு, சென்சார் சர்டிஃபிகேட்காண்டி இந்த சாங் மாத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அவர் தான். இங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அப்புறம் ஏதாவது நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஓகேங்க, ரைட். நான் ட்விட்ல போட்டிருப்பேங்க ரிலீஸ்க்கு முன்னாடியே, பிரபுதேவா சாங் ஒன்று டான்ஸ் எல்லாம் ஆடுவார் ட்விட் போட்டிருப்பேனா இல்லை ஸ்பேஸ்ல சொல்லியிருப்பேன்னு தெரியல. சொல்லியிருப்பேங்க. இல்ல நீங்க சொல்லவே இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. தெரியல ஸ்பேஸ்ல சொன்னா இல்லை ட்வீட் பண்ணேன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. பிளான் பண்ண சாங் தான் அந்த அந்த பாட்டை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரைட்ஸை வாங்கி தான் பண்ணாங்க. சரி ஓகே, அவர் எங்கேயா ஸ்பேஸ் மாதிரி இருந்தா கூப்பிட்டு பாருங்க, அவர்கிட்ட இதே கொஸ்டின் நான் கேட்டுறேன் அவர்கிட்ட. ஹாய் கார்த்தி ப்ரோ. ப்ரோ நம்ம இந்த சேலம்ல அந்த 5 ஸ்கிரீன் மால் திறக்கிறாங்கல்ல, அது நீங்க தான் சொல்லியிருந்தீங்க நேற்று ஜூலைல ஓபன் பண்றாங்க அப்படின்னு. இந்தியனுக்கு ஓபன் ஆகும் நினைக்கிறேன். ஆமா, நான் இப்ப இன்னைக்கு போகும்போது கூட பார்த்தேன். பட் இன்னும் இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லா முடியாத மாதிரி தான் ப்ரோ தெரியுது. வெளியே இருந்து பார்த்தேன், எனக்கு உள்ள தெரியல. வெளியே இருந்து பார்க்கும்போது இன்னும் ஃபுல்லா ஒர்க் முடியாத மாதிரியே தான் இருந்துச்சு. அதான் நேற்று நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு யோசிச்சேன், ஓபன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. இன்னும் ஹார்ட்லி 20 days இருக்கு.
உள்ளலாம் முடிச்சாமே. உள்ள முடிச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட பேசினேன் அவங்ககிட்ட. ஓகே முடிச்சுன்னு தான் சொன்னாங்க. ஓகே ஓகே அப்போ ஓகே தான். கத்தி ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஆகஸ்ட் 15th என்னெல்லாம் ஷிஃப்ட் ஆகுது மூவிஸ்? புஷ்பா போஸ்ட்போன் ஆனதுனால தங்களான் வடங்கான் 2 படம் பிளான் பண்றாங்க. அவங்க கன்ஃபார்மா வந்துருவாங்களா? அது தெரியாதுங்க. பிளானிங் 2 படம் இருக்கு. ஸோ அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் அப்பதான் தெரியும். ஓகே ஓகே. ஐயப்பா நீங்க ஈவினிங் ஒரு ட்வீட் பண்ணிருந்தீங்க போஸ்ட் பண்ண காலிவுட் கம்ப்ளீட்டா பிசினஸே வந்து இல்ல இப்போ ஓகே இப்போ போடுறான், மற்றவங்க போடுறாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா என்னன்னா இந்த பிசினஸே வந்து டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஓடிடி, சேட்டலைட் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சொல்லப்போனா இந்த ஐடிலாம் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு 50,000 பேர்த்த வேலை விட்டு தூக்கிட்டாங்க, 40,000 பேர்த்த வேலை ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க அதுக்கு? ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவீங்களே, அந்த மாதிரி கிட்டத்தட்ட சினிமாவோட ரெசிஸ்டன்ஸ் இது. சினிமா ரிசெஷன் வந்து ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றதுன்றதே வந்து ரொம்ப சவாலான டைம். பல ப்ரொடியூசர்ஸ் வந்து மாட்டிட்டாங்க. கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்களோ? சுதாரிட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கே கடையை மூடுவாங்கன்னு தெரியும், ஆனா இன்னைக்கு மூடிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, அது தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேங்க. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். தனஞ்சன் சாருக்கு எனக்கும் வந்து வாக்குவாதம் வந்துச்சு ஸ்பேஸ்ல. நான் சொன்னேன், சார் கண்டிப்பா இவங்க வந்து ஏதோ முயற்சி பண்றதெல்லாம் மூடுவாங்க சார். அவர் வந்து அதுல இனியும் ஃபியூச்சர் ஓடிடி தான் அப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அது அவருக்கு எனக்கும் வாக்குவாதம்லாம் வந்துச்சு இதே ஸ்பேஸ்ல. நினைக்கிறேன் கேட்டவங்க ஞாபகம் இருக்கும். கம்ப்ளீட்டா செட் டவுன். அவங்களுடைய ரெவன்யூ எல்லாம் வந்து என்ன எவ்வளவு ஒரு ரெவன்யூ வந்துட்டு இருந்ததோ இப்போ எவனா வாங்கினா போதுன்ற கண்டிஷன் வந்துட்டாங்க. ஆக்சுவலி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன இது பண்ணியிருந்தாங்க, ஓடிடி சேட்டலைட் மூலமா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் காசு அதுலயே இதாயிடும், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டா வரும்ன்ற மாதிரி பிளானிங் போட்டு எல்லாம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் முன்னாடி. இப்பெல்லாம் வந்து ஓடிடி சேட்டலைட் வித்தா போதும், யாரா ஒருத்தர் வாங்கினா போதுன்ற கண்டிஷன் வந்துருச்சு. சினிமா இன்னும் மோசமா தான் போகும். என்ன ரெவன்யூ வருதோ அது மாதிரி சினிமா. என்ன பிக் பட்ஜெட் பிலிம்ஸ்னாலும் அவங்க எல்லாம் யோசிக்க தான் செய்வாங்க. ஆமாமா. புஷ்பா 2 போஸ்ட்போனுக்கு என்ன, அதாவது இன்னும் ஷூட்டிங் பாக்கின்றதுனாலயா இல்ல வேற எதுவும்? அது தெரியல ப்ரோ. அது தெலுங்கு சினிமால நமக்கு கரெக்டா தெரியல. ஆமா. ஓகே ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ, ஒரு சின்ன டவுட்டு. இப்போ இது கோட் படத்துல இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கா இல்ல அது நார்மல் கமர்ஷியல் படம் மாதிரி தானா? ஏன்னா நிறைய பேர் அதுல சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு, ஜெமினி மேனோட எல்லாம் சொல்றாங்க. பட் அது நிஜமாலே அதுல சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி ஏதாவது இருக்கா, ஒரு நார்மல் டைப் ஒரு எப்படி ஒரு மிலிட்டரி அந்த மாதிரி பேஸ் பண்ண கதை ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? அதை பத்தி தெரியாது. ஆனா சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு, ஆனா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஓகே ஓகே. நான் ஒரு போன படம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க நிறைய பேர். பட் எனக்கு மேபி அந்த அளவுக்கு இவங்க பண்ணுவாங்களா விஜய் வச்சுட்டுங்கிறது ஒரு டவுட் வந்தது. நான் கேட்கலான்னு கேட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ. இல்ல இருக்குதான். ஓகே ப்ரோ. அது போஸ்ட்போன் எதுவும் ஆகாது இல்ல ப்ரோ? செப்டம்பர் 5th இருந்து இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் இல்லையே நியூஸ். ஓகே, பிசினஸ்லாம் பண்ணிட்டாங்களே, அப்புறம் என்ன? ஓகே ஓகே ப்ரோ. அதான் நேற்று வலைபேச்சிலேயே சொல்லியிருந்தாங்க, நீங்க நேற்று பேசியிருந்தீங்க அதை பத்தி. ஓகே. கார்த்திக் ப்ரோ, சீரியஸான படமா வந்துட்டு இருக்கு. ஜாலி மூவிஸ் எதுவும் வருதா, இல்ல இந்த மூவில காமெடிஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மூவி இருக்கா வரப்போற மூவில?
காமெடி படம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா ப்ரோ. கலகலப்பு வரப்போகுது 3. ஓகே. அது இப்போ ஒரு 6 மாசம் ஆயிடும் அந்த வரத்துக்கு. அப்புறம் அந்த தேசிங்கி ராஜா 2ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த மிர்ச்சி சிவா படம் எதுவுமே ரிலீஸ் ஆகல, நிறைய நடிச்சு வச்சிருந்தாரு காமெடி படம். எங்க எல்லா படத்துக்கும் ஒரே பதில் தான், பிசினஸ். அந்த அந்த பிசினஸ் வந்து ஓகே, குழி தோண்டி இல்ல படுத்துருச்சு. படுத்துருச்சு. இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியே வராது, ரொம்ப கஷ்டம் இருக்கு சார். கம்ப்ளீட்டா பிசினஸ் வந்து குழி தோண்டி உள்ள அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி பட்டுருச்சு. எடுத்து பண்றது ரொம்ப கஷ்டம். கார்த்திக் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி ரிலீஸ் ஆக படத்துலலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா கருடன் மாதிரி ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. கரெக்டு தானே? ஆமா ஆமா. இல்ல கருடன்மே வந்து கருடன்லாம் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லி சப்போர்ட்டுக்கு வராங்க, தமிழ்நாடு வாங்குறாங்க, அப்புறம் ஹீரோ இருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரியா தான் வரணும். அதுதான் நம்ம கண்டென்ட் மேல ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணியிருந்தா ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம கண்டென்ட்டே நம்மளுக்கே சேட்டலைட் இதுல எல்லாம் விற்கலனாலும் பரவாயில்ல, ஓகே நம்ம ஆஃப்டர் ரிலீஸ் விற்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க இல்லையா. அந்த இது இருக்கணும். அதே மாதிரி தான் அரண்மனையும் அப்படிதான். சேட்டலைட்டும் விற்கல, டிஜிட்டலும் விற்கல, சரி ஓகே தேட்டருக்குலாம் அதை ஒர்க் அவுட் ஆகும், அதுக்கப்புறம் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வரணும் யாராவது. ரிஸ்க் எடுத்தாதான் அந்த இல்ல ரிஸ்க் இல்ல, அந்த முடிவு எல்லாராலையும் எடுக்க முடியாது இல்லையா. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கடன் வாங்கி படம் எடுத்திருப்பாங்க, அந்த கடனை கட்டாதான் படம் ரிலீஸ்ன்ற மாதிரி. கார்த்திக் ப்ரோ, இந்த சேட்டலைட் ரைட்ஸ்ல ஏன் இந்த அளவுக்கு ஒரு இதுவாயிடுச்சு? இதுல டிவில வந்து யாரும் ஸ்பான்சரே கிடைக்க மாட்டேங்கிறாங்களா? ஏன்ப்பா? நீங்களே ஆட் பிரேக்ல படம் ஆட் பிரேக்ல ஏதாவது படம் பாக்குறீங்களா? இல்ல. ஃபர்ஸ்ட் யாராவது டிவி பாக்குறீங்களா? டிவி எல்லாம் பாக்குறதே இல்ல. கிரிக்கெட் மேட்ச் அது கூட நான் டிவி பார்த்து ஒரு வருஷம் இருக்கும். வீட்டுக்கு போனா எங்க அம்மாவோட உட்காந்து எங்க அம்மா ஏதாவது டிவி சேனல் பார்த்துட்டு இருப்பாங்க, கே டிவி, இந்த ஜி தமிழ், ஜி திரை, அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்படியே அவங்க கிட்ட பேசும்போது அந்த மாதிரி பார்க்கறதோட சரி. நான் டிவிலாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. சீரியலே இப்பெல்லாம் ஆப்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெலிவிஷனோட ரேட்டிங்லாம் டவுன் ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அப்புறம் எப்படி சேட்டலைட் வேல்யூ குறையாதா? குறையதான் செய்யும். கார்த்திக் ப்ரோ நீங்கள் சொன்னீங்க இனிமேல் வந்து தேட்ரிக்கல் தானே, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சேட்டலைட் வந்து போயிடும், ஆனால் டிஜிட்டல் ரைட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பர்மனெண்ட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அது இப்போ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு அது அப்படி பர்மனெண்ட்டாக தானே இருக்கும் டிஜிட்டல் ரைட்ஸ். இருக்கும், இந்த பிரைஸ் இருக்காது. ஆமாம்மா, இந்த பிரைஸ் இருக்காது. இல்லை இந்த கொரோனா டைம்னால கொஞ்சம் நிறைய அந்த வெப் சீரிஸ் எல்லாம் நல்லா பூம் ஆனனால இப்போ நிறைய எடுத்ததுக்கப்புறம் திடீர்னு பட்ஜெட் இல்லாமல் எல்லாம் முடங்கிட்டாங்க. இப்போ எல்லாம் சரியானதுக்கப்புறம் அப்போ இருந்த டிமாண்ட் அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையாது. இந்தியாவை வந்து எல்லாருமே கார்பரேட் எல்லாருமே வந்து ஒரு மார்க்கெட்டாக பார்ப்பாங்க. 140 கோடி பேர் இருக்கானுங்க. அவங்க கணக்கில் எப்படி விடுவாங்கன்னா, 140 கோடி பேர் இருக்கான்ல, இங்கே வந்து ஒரு பொருளை வந்து விற்கிறோம் அப்படின்னா சரி ஓகே, அதில் ஒரு 10% வாங்க மாட்டாங்களா? ஒரு 14 கோடி பேர், 14 இப்போ நீங்கள் யூஎஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கோம் அவ்வளோ பேர் இருக்க மாட்டான். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, யூஎஸ்ல 35 கோடி பேர் இருக்காங்களே, 35 கோடி பேர் இருக்க இடத்துலயே நெட்ஃப்ளிக்ஸ் இவ்வளவு தான் வருது, 140 கோடி பேர் இருக்கு, இந்தியாவில் எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கவங்கலாம் இவங்களோட அறிவாளின்னு இவங்களுக்கு தெரியாது. நம்ம ஆளுங்க டெல்லியில படம் பார்த்துட்டு போயிடுவானுங்க. அந்த அந்த மார்க்கெட்டை வந்து யூஎஸ்லயே இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஆனால் பாப்புலேஷன் அதிகமாக இருக்க இந்தியாவில் வந்து 140 கோடி பேர் இருக்க இந்தியாவில் வந்து நமக்கு எவ்வளோ வரும்? அங்கே வந்து அது இல்லாமல் ரீஜனல் லாங்குவேஜ் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சி வருவானுங்க. வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆளுங்கெல்லாம் வேற மாதிரி. நம்ம ஆளுங்கெல்லாம் அதெல்லாம் எதையுமே கண்டுக்க மாட்டானுங்க. டெலிகிராம் டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க அப்படின்றது. ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அவங்க பண்ணது கோவிட் டைமில். கோவிட் டைமில் அது ஒர்க் ஆயிடுச்சு, அது உண்மைதான்.
கோவிட் டைம்ல நானே பார்த்தீங்கன்னா அமேசான் வச்சிருந்தேன், நெட்ஃப்ளிக்ஸ் வச்சிருந்தேன், சோனி வச்சிருந்தேன், ஹாட்ஸ்டார் வச்சிருந்தேன், எல்லாத்துக்கும் பணம் கட்டி வச்சிருந்தேன். இப்போ நான் ஒன்று கூட பணம் கட்டல. இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க யூசர்ஸ்? நானும் தான் கார்த்தி. இப்போ நான் வந்து எதுக்குமே பணம் கட்டுறது இல்லை. நான் ஏன் கட்டணும்? ஜியோ ஏர் ஃபைபர்ல எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இப்ப எனக்கு இருக்க ஒரே இது யூடியூப்ல மட்டும் தான். அதுலயுமே பாக்குறது இல்லையே, அதுலயுமே பாக்குறது இல்லையே. கோவிட் டைம்ல என்னன்னா, கோவிட் டைம்ல அமேசானுக்கு படம் கட்டணும், நெட்ஃபிளிக்ஸ் கட்டணும், மணி ஹெய்ஸ்ட் பார்த்தோம், ஃபயர் விட்டோம், சோனி கட்டணும், இதெல்லாம் கட்டணும். திடீர்னு சூரிய ரிப்போர்ட் வருதா, ஓகே அமேசான்ல பாக்குறோம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த ஒரு வருஷம் சரி ஓகே நான் கணக்கு ஒரு 5000 ரூபா போகுது ஓடிடிக்கு, ஓகே அது இதுல ஏன் கட்டிக்கிட்டு நம்ம தான் பாக்குறது இல்லையே, மாசத்துக்கு ஒரு டைம் கூட பாக்குறது இல்லையே, இது வேணாம் ஒன்று அவாய்ட் பண்றோம். அடுத்த வருஷம் இன்னொன்னு, அடுத்த வருஷம். இப்பெல்லாம் நான் வந்து எதையுமே இந்த ஆப்பே யூஸ் பண்றது இல்லைங்க, ஆப்பே யூஸ் பண்றது இல்லை. அந்த ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி பாதி ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பாதி ஆப் பண்ணியாச்சு. இல்ல ப்ரோ, அது வந்து அந்த டைம்ல இப்போ என்னன்னா அவங்களுக்கான சப்ஸ்கிரைபர் வந்து வளர்ந்துட்டு போறதோட குறைஞ்சிக்கிட்டு தான் போகும் வருஷம். இல்ல இந்த படத்துல சொல்ற மாதிரி, அருணாச்சல் சொல்ற மாதிரி ஒரு ரூம் ஃபுல்லா சுருட்டு இருக்கு, ஊதி ஊதி அடிச்சு அதுக்கப்புறம் எனக்கு சுருட்டு குடிக்கிறதே போயிடுச்சுன்னு சொல்ற டைலாக் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம எல்லாம் அந்த ஓடிடி வந்து இந்த கொரோனா டைம்ல பார்த்து சலிச்சுட்டு இதுக்கப்புறம் ஓரளவுக்கு இப்போ இதாயிட்டோம். நல்லா சலிச்சுட்டு அப்படின்னு கிடையாதுங்க. எனக்கு பே பண்ண அவசியம் என்ன? கோவிட்ல எனக்கு என்ன அவசியம் இருக்கு? இருந்துச்சு நிறைய, அதனால உட்காந்து பார்த்துக்கிட்டு கிடந்தோம். அதுவும் ஒரு காரணமா இருக்கும். இன்னொன்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? பே பண்ணி நான் பார்க்கணும், என்ன அவசியம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு எல்லாருக்கும் கட்டத்தை ஃபீட் பண்ணிட்டே இருக்க முடியல. 1500 ரூபா அமேசானுக்கு கட்டணும் வருஷத்துக்கு அப்படின்னா நீ 1500 ரூபா கட்டுறதுக்கு ரெடி. நீ என்ன ரெண்டு ஒரு மொக்க சீரீஸ், ஒரே ஒரு நல்ல சீரீஸ் கொடுப்ப, அதுக்காக நான் 1000 ரூபா கட்டி உட்காந்துருக்கணுமா அப்படின்னு நினைப்போம்ல. ஆனா கார்த்திக் ஆனா சினிமா தியேட்டருக்கே வரதை நிப்பாட்டிட்டாங்களே, எல்லாரும் வந்து வீட்லயே அந்த எல்லாத்தையும் இந்த ஓடிடில பாக்குற பழக்கம் கொஞ்சம் நிறைய யாருக்குன்னு சொன்னாங்க. பெரிய ஸ்டார் படம் சினிமா வராங்க எல்லாரும் தியேட்டருக்கு. படம் நல்லா தான் வராங்க. அப்புறம் என்ன, ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய இங்கிலீஷ் படம், விஜய் ஏங்க போன வருஷம் இல்லைங்க, போன வருஷம் ஃபுல்லா என்ன சொன்னீங்க? குட் நைட்டு, டாடா, போர் தொழில் இதெல்லாம் ஓடுதுன்னு சொல்லி தான் புலம்பிட்டு இருந்தீங்க. சின்ன படங்கள்லாம் ஓடுதுங்க, பெரிய படம் ஒரு இளவு இல்லைங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து என்ன பெரிய படத்துக்கு ஆடியன்ஸ் வராங்க நீங்க சொல்லுவீங்களா? நீங்க மாத்தி பேசலாம், அப்படிலாம் கிடையாது. ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இருங்க, படம் நல்லா தான் நான் வரதுக்கு ரெடி. தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தனி, தேட்டருக்கு வரதுக்கு ரெடியா இருக்காங்க. அதை விட்டு சும்மா எல்லா படத்துக்கும் வாவானா அவன் ஏன் வரணும்? நல்ல பப்ளிசிட்டி கொஞ்சம் நல்லா செலவு பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். கண்டென்ட் நல்லா இருந்தாலும் படம் ஓடும். இதெல்லாம் வந்து கூட்டுத்தனமா பேசுற வச்சு சரியா? மஞ்சுமல் பாய்ஸ்க்கு என்ன பப்ளிசிட்டி பண்ணாங்க? தமிழ்நாட்டுல வந்து 50 கோடி ஆயிடுச்சு அந்த படம். கருடனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப கம்மி சீப்பான பட்ஜெட் தான் செலவு பப்ளிசிட்டிக்கு. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். ஆனா அந்த மகாராஜாக்கும் பெரிய ஸ்பெண்ட்லாம் பண்ணவே கிடையாது. இல்ல ப்ரோ, ஆனா ஊரா போயிட்டு இந்த பப்ளிசிட்டியும் பண்றாங்க. விக்ரமுக்கு நடந்துச்சு, அவங்க இது பிஎஸ்க்கு நடந்துச்சு, அந்த மாதிரி ஊரா போயிட்டு அது PS2க்கு நடந்துச்சு. அது சொல்லுங்க. அது நடந்துச்சு. அப்புறம் என்ன, ஆனா அது ஒரு கல்ச்சர் உருவாச்சு இல்ல, அது விக்ரமுக்கு அப்புறம் எல்லா ஊருக்கும் போறது, பப்ளிசிட்டி பண்றது. அதனாலதான் அந்த படம் வந்து கலெக்ட் ஆகுதுன்னு நினைச்சாங்க. அப்படிலாம் கிடையாது. மகாராஜாக்கெல்லாம் ரொம்ப கம்மியான ஸ்பெண்ட் தாங்க பப்ளிசிட்டிக்கு. ஓகே, ஆனா அது பேனர் பொறுத்து தேவையில்லாத பேனர் அதிக செலவு பண்ண வேணாம் கூட நினைச்சிருப்பாங்க. அதிக செலவுன்றது கிடையாதுங்க, தேவையில்லாத செலவெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இதை பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணணும் எல்லாத்தையும். யூடியூப்ல போயிட்டு விக்ரம் அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் இதெல்லாம் பேட் எக்ஸாம்பிள்.
அதெல்லாம் வந்து ரொம்ப பேட் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரொமோஷன். சரியா? விக்ரம்லாம் சும்மா வந்தாலும் ஓடி இருக்கும். ஆனா அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க இல்லையா, அதான் அவங்க பண்ணாங்க, அவங்க நம்புனாங்க, அதை பண்ணாங்க. பொன்னியின் செல்வன் பண்ணாங்க இல்லையா, இதை பண்ணாதான் ஓடுன்னு நினைச்சு அதுக்கப்புறம் வந்த 10 பேர் 20 பேர் வந்து இந்த மாதிரி நிறைய காசு செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாங்க அந்த காசை. இப்போ மஞ்சள் பாய்ஸ், கருடன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இல்லைங்க, அது அது எதுவுமே பண்ணாம அப்படி எலெக்ட் ஆகுது, அப்பயே நம்ம பண்ணோம் அப்படின்றது இந்த படம்லாம் வரும்போது மாறிடும். அது ஒரு ட்ரெண்ட் செட்டர், இது ஒரு ட்ரெண்ட் செட்டர். அப்புறம் எல்லா யூடியூப் சேனலும் போயிட்டு பேட்டி கொடுக்குறது, அது தெலுங்குல மேக்ஸிமம் அது நிறைய நடக்குது. உங்களுக்கு எல்லா இருக்கிற எல்லா சேனல்லையும் தெலுங்குல பண்றாங்க, தமிழுக்கு வந்து தமிழ் யூடியூப் சேனல் பண்றாங்க, எல்லா சேனல்லையும் பேசுறாங்க வந்து. எக்ஸாம்பிள் ரத்தனம் படம் விஷால் பண்ணது. விஷால்லாம் வந்து டான்ஸ்ல ஆடிட்டு இருந்தார்ல இன்ஸ்டாகிராம்ல. அதான் ஓவரா பண்ணாப்ல அந்த படத்துக்குலாம். மாட்டோம். ஏங்க நீங்க வந்து எல்லாமே வந்து படம் நல்லா எடுத்துட்டீங்கன்னா எதுவுமே தேவையில்லைங்க. அதான் கரெக்ட். அந்த யூஎஸ்ல போயிட்டு பப்ளிசிட்டி போயிருக்காங்கல்ல கார்த்திக் ப்ரோ, அந்த இந்தியனுக்கு. அது வந்து டிவில வருமா? அது ஏதோ யூஎஸ்ல போயிட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க இந்தியனுக்கு. இந்த யூஎஸ் போயிருக்காங்கல்ல சங்கர் எல்லாம், அந்த ஏதோ அந்த இன்ஸ்டாகிராம்ல ஏதோ தெரியல ப்ரோ. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்போ பண்ணாங்க? இந்தியன் 2க்கு. ஆமா ஆமா. அந்த லெஜெண்ட் படத்துல ஒரு ஹீரோயின் வந்தால ஊர்வஷி, அதோட டான்ஸ் எல்லாம் கூட ஏதோ இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டே இருந்துச்சு. ப்ரோ அது ஆடியோ லான்ச் ப்ரோ, சென்னையில தான் நடந்துச்சு, யூஎஸ்ல தான் நடக்கல. அது யூஎஸ் நடக்கலையா? சென்னையில ஆடியோ நான் ஆடியோ லான்ச் சரியா பார்க்கல ஜி. யாருமே பார்க்கல இன்னும் டிவிலே போடல. டெலிகாஸ்டே பண்ணல. கேக்குதா? கேக்குது ப்ரோ. எல்ஐசி படம் முடிஞ்சா ப்ரோ? இல்ல இன்னொரு ஒரு ஷெடியூல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஷெடியூல் இருக்கா? ஓகே. கார்த்தி ப்ரோ இந்தியன் அதுவும் தீபாவளிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது. இது ப்ரோ எல்ஐசியும் தீபாவளிக்கு பிளான் பண்ணாங்கல்ல? தீபாவளி பண்ணலான்னு பிளான் பண்ணதும் தீபாவளி என்ன படம் வருதுன்ற பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே. கார்த்தி ப்ரோ இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல கமல் சொல்லியிருந்தாரு, இந்தியன் 2ஓட ஆடியோ லான்ச்சோட பட்ஜெட்டும் இந்தியன் 1ஓட பட்ஜெட்டும் ஈக்குவல்னு. அவ்வளோ செலவாகும் ஆடியோ லான்ச்சுக்கு. மணி வேல்யூன்னு இருக்கு இல்லையா? ஆமா மணி வேல்யூ பார்த்தா கூட க்ரோட்ஸ்ல ஆகுமான்னு ஆடியோ லான்ச். 25 ஆமா 2 கோடி ஆகும், 2.5 கோடி ஆகும். 25 வருஷத்துக்கு முன்னாடி 2 கோடின்றது எவ்வளவு பெரிய பணம். அந்த விஐபி யாரா கூப்பிடுறாங்களா அவங்களுக்கு தான் பணம் கட்டணுமா ப்ரோ? அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஏதாவது முக்கியமான? அதெல்லாம் கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி 2 கோடின்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட். மோஸ்ட்லி நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டாங்க ஸ்பேஸ்ல கேட்குறவங்களாம். பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்ப இருந்த வேல்யூக்கும் இப்போக்கு எப்படி சம்மந்தப்படுத்த முடியும் ப்ரோ? ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் பார்த்தேன் லேட்டஸ்டா. அது இவர் இருக்கார்ல ராஜ்கிரண் வந்து ஒரு படத்துக்கு வந்து 1 கோடி 10 லட்ச ரூபா சம்பளம் போட்டிங்கன்னே, ரஜினிக்கு 1 கோடினா எனக்கு 1 கோடி 10 லட்சம் கொடுத்தாதான் நடிப்பேன்னு சொல்லி வாங்கி ஒரு படம் நடிச்சார் பிள்ளைக்கு. அந்த படம் ஃப்ளாப், பயங்கரமான ஃப்ளாப் அது. அது ஏதோ ஒருத்தர் பேட்டி வர அந்த ட்விட்டர்ல அது வர கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அப்ப ராஜ்கிரனுக்கு 1 கோடி 10 லட்சம் ரூபாய் கொடுக்குற அளவுக்கு யோசிச்சிருக்காருன்னு அது பெரிய விஷயம் இருந்துச்சு. ரஜினிக்கு 1 கோடி தந்துட்டு இருக்கும் போது இவர் 1 கோடி 10 லட்சம் டிமாண்ட் பண்ணிருக்காரு. கேட்டது வாங்கியிருக்கு, ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஆமாமா கேள்விப்பட்டேன் அந்த டைம்ல.
ஆனால் படம் பயங்கரமான ஃப்ளாப் தான். நான் அவர் சொந்த பேனர்ல நிறைய படம் நடிச்சாராம், அதனால அவரோட சம்பளம் என்னன்றதே தெரியாம இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெளி பேனர் வந்தோன்னா 1,10,00,000 வாங்கினாராம். ஒரு படத்துக்கு வாங்கினாருன்னு நினைக்கிறேங்க. அது அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். தெரியல. இருக்கு ரஜினி வந்து படையப்பா 1 கோடி தானே ஜி? அது மாதிரி நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. 1 கோடி தானே படையப்பால 1 கோடி. படைப்படம் நான் பிறக்கவே சின்ன பையனா இருந்திருப்பேன். நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம் ப்ரோ. இப்போ வந்து கேட்குறீங்க? இல்லை அது கேள்வி, அதாவது சில பழைய நியூஸ் எல்லாம் வந்து இதாகிட்டு இருக்கும்ல, அதில் பார்த்தது. ரஜினிப்பா 1 கோடின்ற மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம். சரி ப்ரோ, கூலி ஷூட்டிங் இந்த மந்த்தா இல்ல நெக்ஸ்ட் மந்த் பிளானிங்? என்ன படம்? கூலி ரஜினி படம் லோகேஷ். இந்த மொத்த பிளான் வச்சிருந்தாங்க, இப்ப நடக்கல, அடுத்த மாசம். ஓகே. இனிமே ஸ்டார்ட் பண்ற படம் எப்படி பிளான் பண்ணுவாங்க ப்ரோ? சாட்டலைட் டிஜிட்டல் டவுனா இருக்கு. பெரிய பட்ஜெட் ஹீரோ படத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. பெரிய ஹீரோ படத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. பெரிய ஹீரோ படம் வித்துரும். பெரிய ஹீரோனா நான் சொல்ற டாப் 5ல இருக்கவங்க அவங்களுக்கு வித்துரும். அது கீழே இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை. கார்த்திக் ப்ரோ, இந்த போக்கிரி துப்பாக்கி நிறைய தியேட்டர்ல புக்கிங் அப்டேட்டே இன்னும் வரல. ஏன் வெயிட் பண்றாங்க? ஒருவேளை மகாராஜா கருடனால இந்த மூவி ஷெட்யூல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்றாங்களா? ஆமாமா, நாளைக்கு பண்ணிடுவாங்க. நாளைக்கு பண்ணிடுவாங்க. ஓகே ப்ரோ. துப்பாக்கி வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு, ஜெமினியோட இஷ்யூ. அது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ போக்கிரி ரெண்டுமே நாளைக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகே. அதான் ரேவனா சரண் ட்வீட் போட்டிருந்தாரு, இன்னைக்கு தான் புக்கிங் ஓப்பன் பண்ணேன். அதான் எதுவுமே வரல அவர்கிட்ட ரிப்ளை. ஸோ அதனால கூட இருக்கலாம். அந்த சோனி லைவ்ல நிறைய அந்த சின்ன பட்ஜெட் படம்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ வாங்குறது இல்லையா? இந்த முன்னெல்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சுல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சின்ன பட்ஜெட் படம் அவங்க வாங்கினாங்க. சரி, நீங்க பாத்தீங்களா? இல்ல, அதுல மேக்ஸிமம் மலையாள படம் தான் அதிகமா வந்துட்டு இருந்துச்சு. அப்ப மலையாளம் அந்த அளவுக்கு பார்க்கல. அதையாவது பாத்தீங்களா? எப்படியும் வாங்கிடுவாங்க ஜீவரா, கண்டிப்பா வாங்குவானுங்க. எப்படியும் இந்த WWF போகுது, நெட்ஃபிளிக்ஸ் போகுது. இனிமேட்லாம் ரெஸ்லிங்லாம் வந்து சோனில வராது. இந்த வருஷம் இல்லை, நான் டீலை முடிக்க போறானுங்க இந்தியாவோட. அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா படம் வாங்குவான்னு நினைக்கிறேன் சோனில. எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் வித்துட்டானுங்க ரெஸ்லிங் எல்லாம். எங்க நீங்க பாக்குறீங்களான்னு கேக்குறேன். புரியுதா உங்களுக்கு? படம் என்னங்க ஐபிஎல் முடிஞ்சோடனே ஜியோ வந்து அன்இன்ஸ்டால் மட்டும் வாங்குறீங்க நீங்க? அவ்வளவு தெளிவா ஃப்ரீயா ஐபிஎல் கொடுக்குறான், பார்ப்போம். பார்த்து முடிச்சு ஐபிஎல் ஃபைனல் முடிஞ்சோம் அன்இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப் அப்படின்னு உட்காந்துருக்கோம். நம்ம அவன் நினைக்கிறான் ஜியோவை பார்த்து பழகிட்டா அதுக்கப்புறம் வந்து ஜியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அவன் நினைக்கிறான். நம்மளால அதுக்கு மேல இல்ல, வரண்டா ஐயே சாமி, அந்த மாதிரி தானே நம்பாடு. ஐபிஎல் ஃப்ரீயா கொடுத்தா பார்த்தோம், ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிடறான்ல. ஆனா இப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க. ஃப்ரீ சிம், ஃப்ரீ டேட்டா அப்படிலாம் கொடுத்தானே அவங்க வந்தாங்க எப்பயுமே. அதுதாங்க, இந்த ஃப்ரீ தான் பழக்கமாயிருச்சே தவிர ஓடிடி பழக்கமாகல. எனக்கு ஒரு விஷயம் பழக்கமாயிருச்சுங்க. எனக்கு என்னன்னா, இந்த யூடியூப்ல வந்து ஆடா பார்த்து ஒரு கடத்துக்கு மேல இந்த சும்மா என்னைய எப்போ பார்த்தாலும் ஆடு பார்க்குறேன்னு சொல்லி நான் வந்து மாசம் 120 ரூபா கட்டி 129 எவ்வளோ 159 கட்டி ஆட் ஃப்ரீல யூடியூப் பார்க்க அது பழக்கமாயிடுச்சு. நான் 159 ரூபா கட்டிட்டு இருக்கேன் யூடியூபுக்கு, மாசம் கட்டிட்டு இருக்கேன். அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. அந்த மாதிரி எனக்கு பழக்கப்படுத்தினா ஓகேங்க. யூடியூப் ஏன்னா டெய்லியும் பார்க்குறோம், அதனால பழக்கமாயிடுச்சு எனக்கு அமேசானும் நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி பழக்கம் ஆகலையே. அதை வந்து ஸ்கிப் அடிச்சிடலாமே பெரும்பாலும், அதுக்கே நீங்க காசு கட்டுறீங்க. கார்த்திக் சில ஃபேமிலிக்குலாம் பழக்கமாயிருச்சு. நான் எந்த வீடியோ போட்டாலும் எனக்கு அப்படியே ஓப்பன் ஆயிடும், அவ்வளவுதான்.
ஒரு 10 ஒரு சில ஆடெல்லாம் 15 நிமிஷம் 15 செகண்ட் 10 செகண்ட்ல நீ ஸ்கிப் அடிச்சிடலாம் ப்ரோ. அதுக்கு ஒரு 100 காசு போட்டுருமான்னு நான் அது யோசிக்கிறேன். எனக்கு பழக்கமா இல்லைங்க. எனக்கு பழக்கமாச்சு. எப்படி பழக்கமாச்சுன்னா, ₹1 ஒரு நாள் கொடுத்தாங்க. வெறும் ₹1 பே பண்ணீங்கன்னா 1 மாசம் வந்து யூடியூப்ல ஆட் ஃப்ரீயா பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த ₹1 கட்டி வெறும் ₹1 கட்டி அந்த 1 மாசம் ஃபுல்லா யூடியூப் பார்த்தேன் ஆட் ஃப்ரீல. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்குள்ளேயே 4 ஆடு ஓப்பன் பண்ணணும். ஒரு ஆடு, அது நடுவில் ஒரு ஆடு, அதுக்கப்புறம் ஆடு, அதை ஸ்கிப் பண்ணணும் அப்படி தான் இருந்துச்சு. நிறைய யூடியூப் வீடியோலாம் எப்படி பார்ப்போம்னா இது ஏர்பட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே ப்ளே பண்ணி விட்டு பார்த்துட்டே இருப்போம். நடுவில் ஆடை வந்துச்சுன்னா திரும்ப ஃபோன் எடுத்து அதை வந்து ஸ்கிப் பண்ணணும் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துக்கு மேலே இது வேலைக்கு ஆகாதுப்பா, மாதம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெகுலராக எனக்கு தெரிஞ்ச 1 வருஷமா வந்து யூடியூப் பேமெண்ட் கட்டிட்டு ஆட் ஃப்ரீலாம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஆடு வந்தாலும் இரிட்டேட் ஆயிடும் எனக்கு. உங்களுக்கு தானே ஹை குவாலிட்டி வீடியோ இருக்கும்ல, உங்களுக்கு 4K-ஓட பணம் கட்டுறவங்களுக்கு இன்னும் ஹை குவாலிட்டியில் ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் செட்டிங்ஸில். ஒன்று தானே பார்க்கணும். அது பழக்கமாயிடுச்சுங்க. ஏன்னா ஓடிடி இப்படி பழக்கமா இல்லையா எனக்கு. ஹாட் ஸ்டார்லாம் பணம் கட்டினாலுமே ஆடு போட்டுட்டு இருக்கான். அது அவங்க அது ஆடுல இவங்க 2 கேட்டகரி வச்சிருக்காங்க. அது ஒரு செம்ம காமெடி. அது நடுநடுல வந்து ஏதாவது இந்த தெலுங்கு படம் ஏதோ மொக்க படம் இருக்கும்ல, அதை வச்சு ஆடு போட்டு கடுப்பேத்திட்டு இருக்காங்க. நம்ம ஆட் ஃப்ரீயா வாங்கினாலும் அவங்களோட ஆடை போடுவாங்க, அவங்களோட ப்ரோக்ராமோட ஆடை மட்டும் போடுவாங்க. அது எதுக்கு? இல்ல நீங்க ஆட் ஃப்ரீ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த அல்காரிதத்துல அந்த யூடியூப்ல வர மாதிரி சில ஆட் இருக்குல்ல, அதுவும் நடுவில் இன்னும் டார்ச்சரா இருக்கும். நீங்க நம்ம பணம் கட்டுறதுனால அந்த ஒரு இது மட்டும் தான் கட் ஆகும். அதனாலதான் அது வேணாம்னு சொல்லி டெலிகிராம்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் நம்ம. நீ நான் போட்டுக்கோ, எனக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு. ஓடிடிலாம் அதாவது வெப் சீரிஸ் நல்லா பார்த்து பார்க்குறவங்க, அந்த சீசன் முடிச்சுட்டு இன்னொரு சீசனுக்கு வர வெயிட் பண்றவங்க, அவங்களுக்கு தான் செட் ஆகும். அதை வெறித்தனமா பார்க்குறாங்க. ஒரு சீசன் 4 சீசன் 5 உண்மையை சொல்ல போனா இவங்க ஆப்ல என்னங்க விஷயம் நடத்திட்டு இருக்கானுங்க. டவுன்லோட் பண்ணி விஎல்சில போட்டீங்கன்னா இஷ்டத்துக்கு சவுண்ட் ஏற்றிக்கலாம், ஸ்க்ரீனை பெருசு பண்ணிக்கலாம், எவ்வளோ ஆப்ஷன் இருக்கு இங்க. கார்த்தி ப்ரோ, சில ஃபேமிலிக்குலாம் அது பழக்கமாயிடுச்சு கார்த்தி ப்ரோ. ஸ்மார்ட் டிவியில் அவங்க ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு தான் அது பழக்கமாகல. ஆமா, யூடியூப் ப்ரீமியமில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம மினிமைஸ் பண்ணி ஃபோனை லாக் பண்ணி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். ஆமாம், மினிமைஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுவே அந்த யூடியூபுக்குள்ளேயே இருக்கணும். ஆமாம், யூடியூப்குள்ளேயே இருந்தால் தான் கேட்கும், அந்த மாதிரி வீடியோலாம் ரன் ஆகும். இதனை மினிமைஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் யூடியூப் கேட்டுகிட்டே இருக்கும். ஆமாம், அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஆடோட இது சூப்பராக இருக்கும். ஆமாம், ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு அப்படி யூடியூப் கேட்டுகிட்டே இருக்கலாம். எனக்கு யூடியூப்ல பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க ஸ்க்ரீன் லாக் கொண்டாந்தாங்க பார்த்தீங்களா, அதான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா என் ஃபோனில் கொஞ்சம் லைட்டாக அப்படின்னாலும் அது இதாகிடும். அதை லாக் கொண்டதுக்கப்புறம் தான் சரி நிம்மதியாக ஒரு வீடியோ போட்டாட்டா அது பாட்டு ஓடிட்டு இருக்கும், பாட்டுக்கு பேசாமல். கொஞ்சம் இப்படின்னா கூட அது இதாகிடும், அது கட் ஆகிடும். வேறு அவனுங்க அதில் ஸ்க்ரீன் லாக் பண்ணாங்களா, அது வந்து நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஸ்க்ரீன் லாக் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீன் லாக் பண்ணால் பாக்கெட்டில் வச்சிங்கன்னா யூடியூப்ல வந்து வீடியோ மாறிடும், அடுத்த வீடியோக்கு போயிடும், அடுத்த வீடியோக்கு போயிடும். யார் ஒரு எடப்பாடி ஒரு போட்டோ வச்சிருக்காரு கார்த்தி? ஜி நான் தான் ஜி. சொல்லுங்க. அந்த அம்மாலாம் யார்? அவர் சொன்னா செம்மையா இருந்துச்சு பேசுறாரு. அந்த அம்மாவுக்கு எங்க கட்சிக்கு எந்த சம்பந்தம் இல்லை போங்க அப்படின்னு.
செம காமெடி பண்ணிருக்காங்க சின்னம்மா. அது என்னங்க இல்ல அது ஓகே. டிபி என்ன அதிமுக பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல அந்த அவர்களுக்கு டைம்ல எடுத்த வாழ்த்துக்கள். அந்த போட்டோ. விரைவில் முதல்வராக வாழ்த்துக்கள் சவுக்கு சங்கரா. இல்ல அவரு போட்டது என்ன ஞாபகப்படுத்திட்டீங்க. இன்னும் முதல்வர் ஆகலாம் நம்புறீங்களா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ, ஏடிஎம்கே கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ஜி. 26ல சிஎம் ஆயிரும் நம்புறீங்களான்னு? நியாயப்படி தர்மப்படி பார்த்தா அவர் தான் முதல்வர் ஆகணும் அடுத்த வாட்டி. அநியாயப்படி யார் வேணாலும் ஆகலாம். சரி அதெல்லாம் ஓகே. இந்த சவுக்கு சங்கர் சொன்னது இந்த டிபி மாத்துங்க முதல்ல. அதை மாத்திடுறேன். அவர் போட்டதுன்னு போடல, அந்த வேர்டிங்ஸ் சின்னதான் வச்சிருந்தேன், அதை நான் மாத்திடுறேன். இப்படி பேசி தான் ஒருத்தனை வந்து சிங்கத்தை செல்ல அடிச்ச மாதிரி. இல்ல சொன்னவர் எல்லாரும் மறந்துட்டீங்க அவரை. ஒரு மனுஷன் ஜெயிலுக்கு போயிருக்காரு, மறந்துட்டீங்களே. எவ்வளவு நாள் ஆச்சு அந்த சவுக்கெல்லாம் ஞாபகம் எவனுமே பேசுறதுல போகுது. ஸ்டாண்ட் வித் சவுக்குலாம் வந்து சூச்சிருந்தான் அவன். இங்க நான் என்னன்னா அவனும் இது ட்வீட்ல போடுற மாதிரி தெரியல எனக்கு. கார்த்திக் ப்ரோ ஏதாவது சப்போர்ட் பண்ணா வரும்போது ஒரு பில்டப்போட வெளியே வருவாரு. கபாலிடா அப்படிடா இப்படிடான்னு. இல்ல இந்த டைம்லாம் வந்தா வந்து காமெடி ஆயிடும். இல்ல ஸ்டாண்ட் வித் சவுக்கு 2.0 அந்த மாதிரி சுத்திட்டு இருப்பானுங்க 4-5 பேர். அவனுங்களுமே காணுமே, எங்க ஆயிட்டானுங்க அவங்கள? எல்லாம் தலைமுறைவா நல்லா அண்டர் கிரவுண்ட் போயிட்டாங்க. நீ அண்ணனை இப்படி கைவிட்டீங்க. அண்ணனோட வங்கி கணக்கே முடக்கிட்டாங்க. அவன் தம்பிங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க? லாஸ்ட் அப்டேட் பேங்க் அக்கௌண்ட்லாம் உள்ள பிடி அடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். அண்ணா உள்ள வந்து துண்டு பிடி வாங்கி அடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். சவுக்காவது பரவாயில்ல, காசு வாங்கிட்டு பேசினாரு. இந்த ஃபெலிக்ஸ் எல்லாம் சும்மா அவன் இன்டர்வியூ எடுத்தது கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அவரு இன்னும் வெளில வரலையா? ஃபெலிக்ஸும் அவரும் வரலன்னு நினைக்கிறேன். இல்ல அவரு வெளியே வந்துட்டாரு ப்ரோ. அவர் ஜாமீன் ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர் மன்னிப்பு கேட்டார். அவரு வந்துட்டாரா வெளியே? ஓகே ஓகே. அவர் வந்து எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எல்லாம் என் தப்பு தான், நான் சரண்டர் ஆயிட்டாரு. கார்த்திக் ப்ரோ, ஆனா தனுஷோட படத்துக்கு என்ன ஹைப்பே இல்லாம இருக்கு. அது இன்னும் ஏன் அதனால பெருசா ஹைப் இல்ல அந்த படத்துக்கு, தனுஷோட படத்துக்கு? அப்படிலாம் கிடையாது. யாருங்க சொன்னா? அந்த படம் வரும்போது பாருங்க, ட்ரைலர் வரும்போது பாருங்க. 50வது படம் தனுஷோட. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை மட்டும் சொல்லுங்க. நானே கேட்கறாங்களே, சின்னம்மா வந்து கட்சியை கைப்பற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுவும் ஒன்றும் இல்லாம அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்றீங்களா? இதை மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருக்குங்க. சான்ஸ் இருக்கா? ஒரு சான்ஸ் இருக்கா? எடப்பாடி அப்படிலாம் விட்டு கொடுத்து போற ஆளுங்க. எடப்பாடி வந்து அந்த அளவுக்கு சாதாரணமா விட மாட்டாரு, ஃபைட் பண்ணுவாரு. ஒரு விஷயம் என்னன்னா, திமுக ஆட்சி வந்து ஒரு கவர்மெண்ட் வரணும்னா அது வந்து அதிமுக சப்போர்ட் இல்லாம பண்ணவே முடியாது. அது வேணும் உண்மை. அது எடப்பாடிலாம் இல்ல, அதிமுகன்ற ஓட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, அதிமுக ரெட்டலைக்கான ஓட்டு, அந்த ஓட்டு மாறவே மாறாது போல இருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு. அது இல்லாம மாற்றவே முடியாதுங்க திமுக ஆட்சி. ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏதாவது சீட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மற்ற கட்சிகளும் சப்போர்ட் பண்ணி அமைக்கலாம், யாரா இருந்தாலும். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காச்சு. அந்த மாதிரி வாய்ப்பு மற்ற கட்சியோட எலெக்ஷன் வந்தாலும் தெரியும் எந்த கட்சி கூட்டணியில் இருக்குன்னு யாருக்கு தெரியும். இல்ல போலிங், அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட இது பண்ணிக்கலாம்ல. தனித்தனியானாலே வராதுங்க ஓட்டு. எப்படி வரும்? டிஎம்கே ஈஸியா வின் பண்ணிடும். ப்ரோ எடப்பாடி ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னா ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி பிளஸ் பிஎம்கே பிளஸ் டிஎம்டிகே
இவங்க 4 பேர் சேர்ந்து நின்னாதான் டஃப் கொடுக்க முடியும். இல்லைன்னா ஸ்டாலின் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவார் அப்படிதான் நான் நினைக்கிறேன். விஜய் வந்து எத்தனை ஓட்டு பிரிக்க போறோம்னு தெரியலையே. விஜயகாந்த் பிரச்சனாலதான் நாங்க 2006 தோத்தோம். விஜயால இப்ப மறுபடியும் ஒரு எலெக்ஷன் போவோமான்னு தெரியல. வேற இருந்துச்சு புரியல. கார்த்திக் ப்ரோ ஒரே ஒரு விஷயம், சின்னம்மா பேசும்போது பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்களா எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்களா, அவங்க தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. அது 2 வீடியோ எடுத்து வச்சு கம்பேர் பண்றாங்க, பழைய வீடியோ புது வீடியோ. ஆமா பார்த்தேன், நானும் பார்த்தேன். அந்த அக்கா பயங்கரமா ரியாக்ஷன் கொடுக்குறாங்கல்ல. செம ரியாக்ஷன். கட்சியில தான் இது இல்லைன்னா நான் சீரியல்ல சினிமாவுக்கு வந்துடலாம் பெஸ்ட். கார்த்தி ப்ரோ உங்களுக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்க, ட்விட்டர் ஆப்ல வந்து போட்டிங்கன்னா அந்த 3000 பிளாக் லிஸ்ட் காமிக்காதான், வெப் ப்ரௌசர்ல போட்டிங்கன்னா காமிக்குமா, அதில் அன்பிளாக் பண்ணுறாரு. வெப் ப்ரௌசர் நீங்கள் லேப்டாப் ஏதாவது வச்சு கம்ப்யூட்டரில் வச்சிங்கன்னா ஓகே அப்படியா, சரி ஓகே, அது வந்து காலைல பண்ணுவோம். என்ன கௌரிகள் எனக்கு டவுட். ஐயோ என்ன கேக்குறீங்க சொல்லுங்க. நான் கார்த்திக் பேசலான்னு இருந்தேன். அந்த இன்னொரு கார்த்திக் எடப்பாடி. ஏன் ஸ்பேஸ் ரொம்ப பக்காவே இருக்கு? நீங்க தான் நான் சொன்னேன், நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணுங்க. எலன் மாஸ்க் கிட்ட ஒரு லெட்டர் போட்டு கேளுங்க. இல்ல ஐயப்பா, நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணி பாருங்க, ஹோஸ்ட் பண்ண. லேப்டாப்ல ஹோஸ்டே பண்ண முடியாது. யூ கேன், இப்ப now you can. அப்புறம் அந்த பண்ணலாம் அண்ணாஜி, நான் லேப்டாப்ல தான் காட் பண்ணிருக்கேன். the new one நீங்க லேப்டாப். நானும் லேப்டாப்ல தான் கேட்டுட்டு இருக்கேன். actually the problem, நீங்க ஐபோன் தானே யூஸ் பண்றீங்க. the problem is with the iPhone. ஆமா, நிறைய பேருக்கு அது the problem is with the iPhone. இப்ப நீங்க பாருங்க, நிறைய பேர் உங்களோட how to say அந்த even you want to post the அந்த ஸ்பேஸ் ரைட். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களோட ரீட்வீட்லாம் வந்து they can't retweet, அது அந்த பாக்ஸ் போட்டு தான் ரீட்வீட் பண்ணுது. மீன்ஸ் ஐ திங்க் they all have iPhone. அந்த ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணுறவங்க தான் கேன் how to say அந்த ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணுறவங்க தான் அந்த அந்த பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ இஃப் யூ யூஸ் லேப்டாப் இஸ் யூஸிங் ஆண்ட்ராய்ட்னா விண்டோஸ். ஸோ ஈவன் நானும் ராத்திரியில் இப்போ போஸ்ட் பண்ண முடியல, நான் காலையில் எழுந்திரிச்சு தான் யூஸ் த லேப்டாப் டு போஸ்ட். ஸோ நீங்கள் லேப்டாப் வச்சு ஹோஸ்ட் பண்ணுங்க, ஷுட் பி ஓகே. அது ஏன் இன்னும் அப்டேட்ஸ் இட்ஸ் அந்த அது ஐ திங்க் இட்ஸ் only working with விண்டோஸ் பேசிக்கலி. இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன்லயே அப்படிதான் இருக்கா? இல்ல, நான் அன்னைக்கு ஒரு அந்த எப்போது வந்து பேசுவார் அந்த தலைஃபேன், அவர் சிங்கப்பூர்ல தான் இருக்காரு. ஐ கான்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம். சப்ரிஷா, not சப்ரிஷ், இன்னொரு ஐ கான்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம். அவர் சொன்னார் இஸ் ஆண்ட்ராய்டு ஷுட் பி ஓகேன்னு. ஆண்ட்ராய்டு ஃபோன் இஸ் சீம்ஸ் டு பி ஓகே. ஓகே, நீங்க உங்களோட ஹேண்ட்ஃபோன் ஆன் பண்ணிக்கோங்க, அப்புறம் நீங்க அந்த லேப்டாப்பும் ஆன் பண்ணி யூ ட்ரை டு ஹோஸ்ட் ஃப்ரம் த லேப்டாப் அண்ட் see it should work. ஏன்னா அது விண்டோஸ் யூஸ் பண்ணுது. கௌரிகள் இந்தியன் 2க்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா சிங்கப்பூர்ல? இந்தியன் 2வா? இந்தியன் 1க்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பீப்புள் காட் வெரி கன்ஃபியூஸ். சில பேர் இந்தியன் 1 வாஸ் ரிலீஸ்ட் இன் சிங்கப்பூர் ஐ திங்க் லைக் 6 or 7 தியேட்டர்ஸ். சில பேர் இந்தியன் 2 தான் ரிலீஸ் ஆகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் கோயிட் தே ஃபைண்ட் அவுட் லைக் என்னது இது ஒன்றும் ரிலீஸ் ஆகல, இது பழைய படம்னு. அப்புறம் தலையில் துண்டு போட்டுட்டு வரது தான். There's a lot of people who went to the theaters thinking
இந்தியன் 2 has released. ஸோ அது ரொம்ப கன்ஃபியூஸராக இருந்துச்சு பிகாஸ் அந்த ப்ரொமோஷன் வந்து சரியாக அப்படி சரி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து they thought இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிட்டு they went. ஸோ இந்தியன் 2 ஐ டோன்ட் நோல அவ்வளோதான் நாட் yet மேபி கொஞ்சம் நல்ல ஆனால் ஓடும் இந்த சங்கருக்காக ஓடும். இந்த கல்கிக்கு வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் போட்டிருக்கீங்களா, அது என்ன உண்மையா? மாடர்ன் டே அவதார் ஆஃப் விஷ்ணு, a அது Hindu god வந்து who is யூஏயோட believed to have அது அந்த descended இன்டர்நேஷனல் to earth we always get protect the world from evil ஐயோ forces. இந்தியனோட சினாப்சிஸும் வந்துட்டு பிகாஸ் அந்த ஓவர்சீஸ்ல அவங்க போட்டுருவாங்க அந்த சினாப்சிஸ். கார்த்தி ப்ரோ அவங்க வந்து மொரட்டு தலைவர் இப்ப கூட பாருங்க சங்கருக்காக ஓடுன்றாங்க பாத்தீங்களா? நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே சங்கர் வந்து அந்த ஹிந்தி பெல்ட்டில் அவருக்கு ஓடும். ஒன்ஸ் அந்த மூவி வந்து ஹிந்தியில் வந்து வெளியே வந்துட்டுன்னா இட் வில் ரன் ஈவன் இன் இட்டலி. உங்களுக்கு புரியுதா? அந்த அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். தட்ஸ் வை when you see அந்த ஈவன் இந்த ரஜினிகாந்த் மூவி எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி ஓடுனுச்சு அந்த படம். இட்ஸ் வெரி ஹை. அஃப்கோர்ஸ் ரஜினிகாந்த் இஸ் அ பிக் ஸ்டார். பட் அதே சமயத்தில் வந்து ஒன்ஸ் அந்த ஒரு ப்ராப்பர் ஹிந்தி ஒரு ப்ராப்பர் ஹிந்தி மூவி வெளியே வந்துச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனே வேற. நீங்கள் பார்க்காத இடத்துக்குலாம் அது போகும். புரியுதா? ஐ மீன் ஐ கம் ஃப்ரம் இந்தோனேஷியா. நான் பேசிக்காக சொல்கிறேன். இந்தோனேஷியாவில் முன்ன சங்கர் படம் வந்து when I was young அந்த சங்கர் படம் வந்து டிவியில் எப்போதும் ஓடும். அந்த பிரபுதேவா ஓடும்ல. அதான் நிறைய பேர் சொல்கிற பிரபுதேவா வந்து எங்கே பார்த்தாலும் வெத்துடலான்னு. இந்தோனேஷியா ஹிஸ் ஃபிலிம் யூஸ் டு ரன். அந்த அவர் பேர் தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவர் டான்ஸ் பண்ணுவாருன்னு. ஸோ பிகாஸ் அந்த ஹிந்தி பெல்ட்டுக்கு போயிட்டுனா அந்த மூவி வில் கெட் இமீடியட்லி translated டு இந்தோனேஷியன், இட்டாலியன், பிரேசிலியன், மெக்சிகன். ஸோ அந்த ரேஞ்சே அது அந்த 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 பிஸ்னஸே வேற பிஸ்னஸ். புரியுதா? ஹலோ கேக்குது புரியுதுல்ல? அதுக்கு தான் அந்த கல்கி இப்போ புஷ்பா வந்து புஷ்பா வந்து இன்னைக்கு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க தானே அது வந்து போஸ்ட்போன் ஆயிட்டுன்னு. ஸோ இமீடியட்லி ஆக்சுவலி ஐ ஹவ் எ ஃப்ரெண்ட் ஹூ ஒர்க்ஸ் இன் மும்பை. I think you all know him. Like அவரும் சொல்லிட்டாரு it's a big big issue with the share price of the theaters in the basically in the PVR Inoxla because அவங்க அந்த புஷ்பா 2 வந்து domestically it can affect a lot of the theater occupancy. So அந்த share market price குள்ள மாறலாம் tomorrow day after. You know what I mean? மகாராஜா எப்படி போகுது சிங்கப்பூர்ல? பிரைஸ்லாம் அதிகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மகாராஜா ஐயா எல்லா பிரைஸும் you know all the price. I don't know why Singapore is an open market. So compared to Malaysia எல்லா பிரைஸும் has to be the same. Whether அந்த இங்கிலீஷ் படமோ மலையாள படமோ கொரியன் படமோ எல்லாம் சேம் ப்ரைஸ் தான். பட் சிங்கப்பூரில் ஐ டோன்ட் நோ வை they really leave it open market. So அந்த ப்ரைஸ் வந்து 50% more. இப்போ இன்சைட் அவுட் வந்து $9 the Tamil movie can be $16. So இப்போ அந்த வெப்பன்லாம் ஓடினுச்சுல லாஸ்ட் வீக் people who went from வெப்பன் பாத்தீங்களா? ஐயோ அதெல்லாம் ப்ளீஸ்ல பார்க்க ஐயோ நான் ஒன்றும் சொல்கிறப்பில்ல இல்லை அதெல்லாம் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதெல்லாம் 2 பேர் நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஐயோ கேட்காதீங்க பரவாயில்ல பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க 2 கோடி பார்க்கலாம் என்ன வச்சுக்கிறது. பார்க்கலன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அந்த தியேட்டர்ல $30 $25 அந்த ஓகே அந்த எத்தனை டாலர்ஸ்? வெரி பேட்ல எத்தனை டாலர் காலி? டிக்கெட் எவ்வளவு டாலர்ஸ்? $16. அது $16 எப்படி ஓடுது சொல்லுங்க. அது வெப்பனும் $16, மகாராஜாவும் $16. இப்போ இந்தியன் வரப்போது அதுவும் $16. யாராச்சும் வெப்பனுக்கு $16 கொடுத்து ஐ மீன் மேபி அந்த how to say $8. I mean if they fix it the same price $9 at least அந்த walk-in நாச்சும் இருக்கும். இப்போ அந்த walk-in நாச்சும் இருக்கும், அதுக்குள்ள இருக்காது. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சாமானியன் நீங்க பாத்துட்டீங்களா? நான் $16 கொடுத்து ஐயோ பாத்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன். $16 ரொம்ப கேவலமா இருந்துச்சுல. நீங்க டோன்ட் ஈவன் ஆஸ்க் அபௌட் இட். பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு எத்தனை பேர் பாத்தீங்க? அது எத்தனை பேர் நான் பாத்தீங்க தியேட்டர்ல? சொல்றேன் நம்ம 2 பேரும் தான். நான் ஒரு ஆளோட பேர் தான் அந்த 2 பேரும் தான்.
2 பேர் தான் பாத்தீங்களா? 16 தியேட்டர்ல 2 பேர் தான் இருந்தாங்களா? இல்ல இன் சிங்கப்பூர் ஒரு ஆள் இருந்தாலும் they will play. புரியுதா? சிங்கப்பூர் மல்டிப்ளெக்ஸ், அங்க மல்டிப்ளெக்ஸ்ல ஒரே 2 ப்ரொஜெக்ஷனிஸ்ட் தான், ஒரே ஒரு ப்ரொஜெக்ஷனிஸ்ட் தான். ஸோ ஈவன் இஃப் 10 தியேட்டர்ஸ் ஒரே ஒரு ப்ரொஜெக்ஷனிஸ்ட், எவ்ரிதிங் ரன்ஸ் ஆன், how to say, everything runs on அந்த டைம்ல it will start, that's all. ஒரு ஆள் இருந்தாலும் they will play. எப்படி மெயின்டெனன்ஸ் எல்லாம் கட்டிப்படி ஆகும் ஒரு ஆளுக்கு ஷோவா? ஓகே, பிகாஸ் அந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் வந்து 10 மணிக்கு திறக்கணும். வெதர் அங்க how to say ஆள் இருக்காங்களோ இல்லையோ அந்த தியேட்டர் திறந்து தான் ஆகணும். பிகாஸ் அதான் அவங்க சைன் பண்ணுறதுக்குள்ள அவங்க அந்த ஷாப்பிங் சென்டர் சொல்லிடும், நீ 10 o'clock ஓப்பன், நீ தியேட்டரையும் ஓப்பன் பண்ணணும்னு. ஸோ ஆக்சுவலி அந்த அஜித் விஜய் மூவிலாம் வந்து ஓப்பன் பண்ணால், மார்னிங் ஓப்பன் பண்ணால் they are very happy to open it in the morning. இன்ஃபேக்ட் எல்லா ஸ்க்ரீன்ஸ் they put, பிகாஸ் யாரும் காலையில் வர மாட்டா. ஸோ ஆக்சுவலி they really like the Tamil film, பிகாஸ் தமிழ் ஃபிலிம் தான் காலையில் ஓடும். நம்ம மாதிரி ஆள் தான் வந்து பாப்பா, மற்றவங்களாம் வேலையை முடிச்சு தான் வந்து பார்ப்பாங்க. கௌரிகள் அப்படியே இந்த பூம்பரங்களும் பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்க. கார்த்தியோட ப்ரெடிக்ட் ஐ மீன் நல்லா சொல்லியிருக்காருல. ஆமாம்மா, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ பூமர் அங்கிள் தான் பூமர் அங்கிள் தான் ராமச்சன் என்ன ராமச்சன் ஏன்னா அவர் ஒரு பூமர் அங்கிள்னு அவர் பூமர் அங்கிள் பார்த்து அதெல்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பண்ண வேண்டிய படம் அது. ராமச்சன் நீ பூமர் அங்கிள்ட்டாங்க. இல்ல வெப்பன்லாம் வந்து நல்லா ஓடும் போது பூமர் அங்கிளும் பார்க்கணும், அந்த மாதிரி தான் சொல்றேன். You will all believe in Malaysia, Samanian actually there are more than people who went for weapon. More people went for Samanian. Can you be there? ராமராஜன் ஃபேன்ஸ் நிறைய பேர் அங்க இருக்காங்க. ராமராஜன் ஃபேன்ஸ்ல கரெக்ட். ஆக்சுவலி ராமராஜருக்கு இங்க ஒரு என்ன சிரிக்கிற கார்த்தி? என்ன சிரிப்பு உனக்கு? என்ன ராமராஜன் ஃபேன்ஸ்னா என்ன? ராமராஜருக்கு இங்க ஒரு பேர் இருக்கு, லிப்ஸ்டிக் போட்ட ராமராஜன். ஏன்னா அவர் லிப்ஸ்டிக் போட்டுட்டு அது முன்ன நடிப்பாருன்னு நம்ம சிங்கப்பூர் மலேசியால எல்லாம் லிப்ஸ்டிக் போட்ட ராமராஜன் கூப்பிட்டு பார்ப்போம். And actually அவரோட மூவிலாம் I don't know whether you all know, but actually we all just came out of the jungle, the last generation. நம்மளாம் எஸ்டேட்லேருந்து வந்தவங்க தான். ஸோ முன்ன அந்த படம்லாம் அந்த கிராமத்து படம்லாம் அந்த உங்களுக்கு தெரியாதுல்ல, அங்கே மலேசியாலெல்லாம் அந்த ரப்பர் எஸ்டேட் இருக்கும்ல, அங்கெல்லாம் இதெல்லாம் ஜோக்காக வரும். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் இட் ஆக்சுவலி எல்லாம் திருட்டு விசிடித்தாலாம். பட் எனிவே யூஸ் டு ரன் லைக் how to say used to run like crazy. ஓ, அதான் ராமராஜன் படம் ஒரு படம் சிங்கப்பூர்ல போய் எடுத்தாங்களா? ஒரு பழைய படம் ஒன்று இருக்குங்க. இன்ஃபேக்ட் அந்த படமும் வந்து இன்ஃபேக்ட் ஓடி முடிச்சதும் ஆல்சோ யூஸ் டு பிளே இன் த how to say we call it the estate, right? I used to run in the estates like big time. Because அந்த கிராமிய பாடல் வந்து ஐ மீன் நீங்களாம் சிட்டியில் வந்துட்டீங்க. we all only came out from the jungle only last generation, ஒரு ஜெனரேஷன் தான் ஆகுது. ஸோ in fact our relatives all used to stay in the estate, right? So we used to go every holidays la நம்ம estate தான் போவோம். கௌரி நீங்க எங்க பிறந்தீங்க? இந்தியாலயா சிங்கப்பூர்லயா? No, I was born in Singapore, but my relative is from, I have a relative in Malaysia and Medan is in Indonesia. Medan நீங்க அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா most of my relative last time used to work in the tobacco field. இந்தியா கனெக்டட் இல்லையா உங்களுக்கு? இந்தியாவே வரலையே. இல்ல இந்தியா கனெக்ட். இந்தியா பக்கமே வரலையே. இந்தியா பக்கமே வரல. அங்கேயே சுத்திட்டீங்களா? இந்தியா பக்கமே வரலையா? இந்தியா பார்டர் பக்கமே வரலையா? ஸோ அப்படி எப்படி தமிழ் தெரியுது? என்னோட இந்தோனேஷியன் ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டொபாக்கோ ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேலா, புரியுதா? அப்படி என்னோட இல்லை தமிழ் எப்படி தெரியுது சொல்லுங்க. ராமராஜன் படம் பார்த்து கத்துக்கிட்டாங்க. இல்ல like Malaysian talk Tamil only. நீங்க போய் மலேசியால பாத்தீங்கன்னா those people look like they came from, like they just arrived from India yesterday, but they are all from Malaysia only. நீங்க மலேசியால ஆக்சுவலி மலேசியால இன்னைக்கு வரைக்கும் போனீங்கன்னா எல்லாரும் பார்க்க நீங்க அப்படியே இந்தியாவிலேயே வந்து அவங்க இந்தியாக்கே போயிருக்க மாட்டாங்க. பட் they will look like that. In fact, I'll tell you another joke. I don't know about your how to say I don't know, you all now talking about the migration all that, right? But நீங்க முன்ன பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்க இந்தியாக்கே போயிருக்க மாட்டாங்க. But they are Indians. If I think until you were born in 1980 something, until they will be holding an Indian passport. எல்லாருக்கும் இந்தியன் பாஸ்போர்ட் தான் இருக்கும். Although அவங்க how to say 3-4 generation இந்தியாக்கே போகல.
But Malaysia is different, Singapore is different, but I mean the Indonesia until 80s on, in fact up to even 90, those அந்த டைம்ல பிறந்தவங்க எல்லாரும் இந்தியன் பாஸ்போர்ட் தான் வச்சிருப்பாங்க. நீ என்ன பாஸ்போர்ட் வச்சிருக்க? பையனா ஆல்வேஸ் மேரா பாரத் ஹே பாரத். புரியுதா? அங்கெல்லாம் எடுக்க மாட்டாங்களா? I mean I lived in UAE also for very short time. அங்கெல்லாம் no way, unless you are born, unless you are their own citizen. திருப்பி நான் 2 டைம் சொல்லிருக்கேங்க, இங்க எதுக்குங்க வேணும்? நம்ம எதுக்குங்க இங்க பாஸ்போர்ட் வாங்கணும்? அதான் தேவையில்லைல்ல நம்மளுக்கு எதுக்கு? அது போய் சொல்லுங்க, நான் கொடுப்போம். இல்ல நீங்க குடுக்கணும்னா அதுக்கு ஏற்ற கண்ட்ரிஸ், யூரோப் கண்ட்ரிஸ் போங்க, வாங்கிக்கோங்க, மாத்திக்கோங்க. அது எதுக்கு வாங்கணும் நம்மளுக்கு? நீங்க வந்து மைக்ரன்ஸ் தேவை, மைக்ரன்ஸ் வச்சு நீங்க வந்து கண்ட்ரி டெவலப் பண்ணி பாப்புலேஷன் வர்ற கண்ட்ரி கனடா இது மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ்லாம் அவங்களுக்கு பாப்புலேஷன் இல்ல. இங்க அப்படி இல்ல, அவங்களுக்கு வந்து ஒர்க் தான் தேவை. ஒர்க் இருக்கு, நீங்க வேணா வந்து உழைச்சிக்கோ, ஒர்க் பண்ணிட்டு நீ ஏர்ன் பண்ணிட்டு போய்க்க, அவ்வளவுதான். பட் ஆனா இன்னும் அதனாலதான் இங்க டாக்ஸேஷன் போட மாட்டான். ஊருக்கு அனுப்புறது நீங்க காசு டாக்ஸே போனா அவங்க இங்க அனுப்ப மாட்டான். அப்போ இங்கேயும் செலவு பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வேற வழியில அனுப்ப ஆரம்பிச்சிருவானுங்க. அதனாலதான் இங்க அந்த ஊருக்கு அனுப்புறது, இந்த டிரான்ஸ்ஃபருக்கு பண்றது, இந்த டாக்ஸ் எல்லாம் இல்ல எந்த கல்ஃப்லயும் இல்ல. நீங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் ரிஸ்க், அது கொண்டு வர மாட்டாங்க உங்களுக்கு. இவ்வளவு அறியா பேசுற, ஏன் கொத்தனிமா இருக்க? யாரு கொத்தனிமா? கோல்டன் விசா நான் ஜி கிட்ட பேசியிருக்கேன் கோவிகள், நீங்க கவலைப்படாதீங்க. ராபின்சன் யுஏஇல ஜிஎஸ்டி வந்துருச்சுங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா கொடுத்துருவா. இல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினா 99 இயர்ஸ் லீஸ் தானே, அது எதுக்கு? லீசிங் தானே எல்லாமே. சரி, உங்க பிள்ளைங்கனாச்சும் ஓகே இருக்குங்க. ஐயோ 99 இயர்ஸ் நீ இருக்க போறியா? நம்ம என்னத்துக்கு வாங்கணும்? யோ 99 இயர்ஸ் கழிச்சு உன்கிட்ட வித்தவன் திரும்ப கேள்வி கேட்க போறான், என்னையா அது? நீ வாங்கி கடலாம் கட்டி விட்டுருப்ப. 99 வருஷம் கழிச்சு வந்து 99 வருஷம் கழிச்சு உன்கிட்ட கேட்க போறானே அவனுக்கு. கேட்பாங்க, நம்ம ஊர் நினைச்சே நீ கவர்மெண்ட்ட கொடுத்துடணுமா? 99 இல்ல அது வந்து லீசிங்ல போட்டுருவாங்க. அதெல்லாம் வித்தியாசமான உருட்டுங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அது வித்தியாசமான உருட்டுங்க. 99 வருஷம் கழிச்சு எவனும் வந்து கேள்வி கேட்க மாட்டான். இருந்தாலும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லீஸ்ன்னு ஒரு டேர்ம் வந்து உள்ள புகுத்திக்கிட்டு 99 வருஷம் வச்சுக்கிறது. 99 வருஷம் கழிச்சு எவன் வந்து லீஸ் ஆக மாட்டான். அதுதான் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ரூலை போட்டுட்டு அந்த ரூலை பிரேக் பண்றதுக்கு வச்ச சட்டம் தான் 99 வருஷம் லீஸ் வாங்குறாங்க. பட் அது என்ன பண்றது, நீ வந்து ஒரு கடை கட்டுற கட்டி, நீ சில ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெண்ட் அதிகம். அப்ப நீ ஓன் பிளேஸ்ல நீ வந்து லீசிங் வாங்கிட்டு நீ பண்ணுவ, அவ்வளவுதான். நீ போகும்போது நீ மாத்திட்டு போக வேண்டியதான். இப்ப என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல தமிழர்கள் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டும் தான் சொத்து வாங்கணும் ரூல் போடுறோம்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டு நாளைக்கு வந்து மத்தவங்களும் வாங்கலாம், ஆனா 99 வருஷம் லீஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றது மாதிரிதான் அது. எப்படின்னா உருட்டு, இப்படி வித்தியாசமான உருட்டு. 99 வருஷம் கழிச்சு அவனுக்கு போய் யாரு கேள்வி கேட்க போறாங்க? அவன் தான் வாங்கல, அவன் லீஸ் தானே எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்றான். டேர்மா இது வந்து மாத்தி மாத்தி சொல்றதானே தவிர கிட்டத்தட்ட விக்கிறதா இருந்தது. கார்த்தி, அந்த ரியல் எஸ்டேட் இன் துபாய் டசன்ட் ரியலி அப்ரிஷியேட் வெரி மச். ஏன்னா நீங்க கவர்மெண்ட் செவன்னா யுஏஇல நீங்க 2 பொண்டாட்டி வச்சிருந்தாலும் they will give one house for you for 2 families. At least one house is assured. கார்த்திக் இப்போதாங்க ஒரு கல்யாணமே பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. 4 வாட்டி கல்யாணம் பண்ணலாம். If they have 4 families, they give 4 houses for government service. அது நாளா கார்த்தி துபாய் பக்கம் வந்திருக்காது. அந்த how to say, the local people don't need the housing. So basically நீங்க rent பண்ணாலும் you have to rent to the foreigners only. So unless you really want the golden visa, then நீங்க consider பண்ணலாம். Anyway, I wanted to ask the Karthi, the Yadapadi Karthi something. Can I ask him? சரி, நீங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு எஸ்ஆர் பிரபுக்கு நீங்க ட்வீட் போட்டீங்க? உங்ககிட்ட டைரக்டா கேட்கலாம்னு நினைச்சு கேட்டுருங்க. சொல்லுங்க, நீங்க எதுக்கு எஸ்ஆர் பிரபுக்கு நீங்க டிக்கெட் ரைஸ் பிரைஸ்க்கு அவரை போட்டு ட்வீட் போட்டீங்க? அவர்தான் சொன்னாரு. நீங்க எங்க அவர் அங்க சிங்கப்பூர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
அவர் இந்த தான் சொன்னாரு படத்துக்கு எல்லாரும் தமிழ் சினிமா இஸ் கிவிங் வாட் எவ்ரிபடி வாண்டட். ஸோ ஐ இல்ல டோல்ட் ஹிம் இவ்வளவு வாட் ஐ நாள் நம்ம வாண்டட். இல்ல இவ்வளவு நாள் கேரளாவை பெருமையா பேசிட்டு இருந்தீங்க. இது ஒரு தமிழ்ல கொண்டாட வேண்டிய டைம். ஓகே, இதுல என்ன இருக்கு நான் என்னோட கவலையை பத்தி பேசுறேன், என்னோட டிக்கெட் பிரைஸ் பத்தி பேசுறேன். உங்க கவலை ஓகேங்க. அந்த ட்வீட்ல அதே மாதிரி மென்ஷன் பண்ணலையே. அவரு தானே சொன்னாரு, அவர் ஒரு பொறுப்புல இருக்காரு, அவரு மேபி போய் எங்காச்சும் யார்ட்டையும் அந்த வைக்கிற ஆள்கிட்ட போய் சொல்லலான்னு தான் சொன்னேன். பட் ஆனா இது டிபெண்ட் ஆனா அப்பான் இப்ப ஓவர்சீஸ் நம்ம 2 ரிலீசஸ் பேரும் தானே. பேசுறது மத்த யாருக்கும் தெரியாது என்ன பேசுறோம்னு. ஸோ நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம், தனியா பேசிக்கலாம். ஓகே, இப்ப நான் கார்த்தி அந்த எடப்பாடிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். ஏங்க எடப்பாடின்னு எல்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் எப்படி சொல்றது? என்னப்பா கார்த்தினே எல்லாரும் சொல்லுங்க. ஒரு பேர் வச்சுக்கிட்டு அப்புறம் இத கூப்பிடக்கூடாது அது கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்ன பேர் அப்புறம் எதுக்கு தான் பேர் என்ன வச்சீங்க? இருக்கு சொல்லாமே. ஏழை விவசாயியின் மகன், எளியவர்களின் முதல்வர், மக்கள் முதல்வர் எடப்பாடி அப்படின்னு சொல்லியா? ஏழை தாயின் மகன் மோடி தான். எடப்பாடி என்னதான் சொல்றது? விஜய் அப்புறம் ஏழை தாயின் மகன் ஏழை விவசாயியின் மகன் இவரு தானே எடப்பாடி. சிஎம்னு சொல்லு, அங்க 2026 எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லு. எக்ஸிஎம் இல்லையா, எதிர்கால முதல்வர். அவர் என்னதான் சொல்றது? எதிர்கால முதல்வர். கார்த்தி உண்மையான முதல்வர். ஆமா ஆமா, அப்புறம் என்ன எதிர்கால முதல்வர்னு சொல்லு. மறந்துடுவாங்க. ஆமா, நம்ம கொஸ்டினே மறந்துட்டேன். இப்ப எடப்பாடி என்னதான் சொல்றதுங்க, என்ன சொல்லுங்க. அவர் பேரு எப்படி கூப்பிடுறது? அவரு இல்ல நீங்க சொல்லுங்க, கார்த்தினே சொல்லுங்க. நீங்க வந்து கார்த்திட்ட வந்து சொல்லு. நம்ம உங்களை தான் கொஸ்டின் கேட்கணும்னு இருந்தேன். அப்புறமா நான் கீழே போயிடுறேன். கீழே யாராச்சும் எழுதிருப்பா ரொம்ப பேசுறேன்னு. வந்து நீங்க கார்த்திட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். யூ கோ பேக் டு யுவர் பார்ட்டி அண்ட் தென் கோ அண்ட் ஃபைட் அமாங் யுவர் செல்ஃப். நீங்க தான் இந்த தமிழ்நாட்டுக்கு சீமானுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டே இன்க்ரீஸ் பண்ணது நீங்க உங்க பார்ட்டி தான். நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்தா ஷுட் பி ஓகே. போத் யூ கேன் போத் ஃபைட் வித் ஈச் அதர், இட் வில் பி சால்வ்ட். அதுல வேற நான் சிங்கப்பூர்ல நிறைய காசு போட்டிருக்கோம். தமிழ்நாட்டுல ஒழுங்கா 2 பேரும் எல்லாரும் சண்டை போடாம ஒரு பார்ட்டியா வந்து எலெக்ஷனுக்கு போற வழிய பாருங்க. அது இங்க வந்துட்டு இவரை வந்து கேக்குறீங்க. மோஸ்ட் ஆஃப் உங்களோட there are some people who will never vote for DMK, கரெக்டா? they are going to vote for ADMK. அந்த ஓட் தான் இப்போ பிரியுது. you don't need any விஜய் or any சீமான் to உங்க ஓட்டை பிரிக்க தேவையில்லை. நீங்களே உங்க ஓட்டை எல்லாருக்கும் பிரிச்சு தந்துட்டீங்க, கரெக்டா? ஸோ நீங்க கார்த்திட்ட வந்து ஆக்சுவலி கார்த்தி இஸ் the very good example of somebody voting for ADMK. அவரோட ஓட் தான் இப்போ பிஜேபிக்கு போயிருக்கு. அது உங்களோட ஃபால்ட். ஓகே, ஸோ நீங்க முதல்ல உங்க பார்ட்டியை போய் பிளாஸ்டர் போட்டு ஒட்ட பாருங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து கார்த்திட்ட கேட்டா கார்த்தியை நிறைய பேர் தமிழ்நாட்டுல கார்த்தியை மாத்த பாக்குறாங்க, கரெக்டா? கார்த்தி எப்படியாச்சும் ஒரு சங்கியா ஒரு ஏதாச்சும் ஒரு திருப்பி ஏதாச்சும் மாத்த பாக்குறாங்க. இந்த ஒன்லி வே he can change is நீங்க உங்க பார்ட்டியை ஒட்டி வைங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும், கரெக்டா கார்த்தி? நீ எந்த கார்த்திகை சொல்றீங்க? கார்த்தி மாதிரி நிறைய பேரு உங்களை ஏடியா பிஜேபிக்கு போயிருக்காங்க, அவ்வளவுதானே? கரெக்டா கார்த்தி? கரெக்ட் நாட்? your last vote was for ADMK, right? அப்புறம் நீங்க திருப்பி அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க திரும்ப சேர்ந்துக்குவோம். நாங்க ஒரே ஊருக்காரங்க. அதான் ஒரே ஊருக்காரங்க சேர்ந்துக்குவீங்க. எங்க ஊருக்காரரு அவரு. அதான் கரெக்ட். முதல்ல போய் நீங்க எல்லாரும் சேர பாருங்கப்பா. அதை விட்டுட்டு வந்து கார்த்திக் அதெல்லாம் சேர்ந்துருவோம். வந்து சேருங்க கௌரி. அதெல்லாம் சேர்ந்துருவோம் கௌரி. நீங்க பாருங்க, அதான் சேர்ந்துதான் ஆகணும்ப்பா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சேர்ந்துருவோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க தலைமையில எங்க தலைமையை தாண்டி கூட தலை மாதிரி இருக்கு. அதுல வேற பேர் வேற சொல்லக்கூடாது. இல்ல எங்க தலைமை கௌரி, நீங்க என்ன டிவி கேளுக்குறீங்க?
இல்ல எல்லாத்தையும் தான் விற்கிறேன். சும்மா அவர் முதல்ல கார்த்தி வந்து தினமும் வராரு, தினமும் கார்த்தியை கேட்கிறாரு. ஒன்றும் ஒர்க் பண்ண போறது இல்ல. நீங்களே எல்லாரும் சேர்ந்துட்டு அப்புறம் திருப்பி வாங்கலாம். இல்ல எனக்கு ஒரு டவுட். ஏடிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆறனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? எனக்கு சிங்கப்பூர்ல ஒண்ணுமே உங்களுக்கு என்ன நஷ்டம் பிரச்சனை? இல்ல. உங்களுக்கு தெரியாதா? ஆக்சுவலி we are the அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் largest. சொல்றாங்க கார்த்தி. இல்ல இல்ல நான் கார்த்தி நான் அவங்களுக்கு வந்து ஒண்ணு ஒரு சொல்றேன். கன்சர்னா சொல்றாங்க. நான் வந்து ஒண்ணு சொல்றேன். Singapore is the இல்ல largest. அவங்க ஏதோ Listen, Singapore is the largest investor in Tamil Nadu. புரியுதா? The largest foreign investor in India is Singapore. The largest foreign investor in Tamil Nadu is Singapore. Actually, most of the time, as long as we are concerned, whether ADMK or DMK doesn't make a lot of difference. அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் I don't know whether you know, but Singapore வந்து அந்த பழைய அந்த தெலுங்கு ஸ்டேட்ஸில் வந்து they made a lot of investment with one government. அந்த கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணதும் அந்த ப்ராஜெக்ட்லாம் ஷெல்ஃப் ஆயிட்டு. I don't know whether you know. They wanted to make உங்களுக்கு புரியுதா? ஆந்திரா வந்து they wanted to make Andhra the next Singapore. இங்கெல்லாம் வந்து they invested a lot of money. But after the government change, எல்லாம் shelf ஆயிட்டு they lost a lot of money. ஆனால் we've been investing in Tamil Nadu for the longest time. அந்த ரெண்டு கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாலும் அவளை how to say ஏதோ போட்டடிச்சு உப்பேத்தி we are able to travel. Okay, so இல்ல கௌரி, ஆக்சுவலி நீங்க எந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் சாதகமா இருக்கிற மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ராப்ளமே இல்லதான். அந்த ரெண்டு கவர்மெண்டா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் மாதிரி தான் நமக்கு வெளியே தெரியுது. உங்களுக்கு உள்ள வேற மாதிரி தெரியலாம், பட் வெளியே நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? ஹலோ கார்த்திக், எடப்பாடி கார்த்திக். புரியுது. அப்படம் புரியுது. நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க கட்சி ஆபீஸ்க்கு போய் எல்லாரையும் சேர வேண்டிய பாருங்க. நீங்க என்கிட்ட பேசினா மட்டும் பத்தாது. நீங்க தானே வந்திருக்கீங்க, மத்தவங்க யாரும் இல்லையே. இப்ப தம்பி எடப்பாடி கிட்ட பேசணும். அதான் நீங்க அவர் போய் பேசுறாரு, போட்டோல வச்சிருக்காரு. இப்ப தம்பியும் அவரு தான் வராரு, வேற யாரு வரா? ஒரே ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் தான் வராங்க. பிஜேபி தான் நிறைய பேர் வராங்க. ஸோ நீங்க முடிஞ்சா வேற யாரையும் கூட்டிட்டு வாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எல்லாருமே எங்க பார்ட்டி தாங்க. பிஜேபி நிறைய பேர் வரா. நீங்க நான் இப்போ சிங்கப்பூர்லன்னு பார்த்தா நான் பார்க்கக்குள்ள எனக்கு எப்படி இருக்கும், நிறைய பேர் இருக்காங்க பிஜேபிலேன்னு. ஆனா யாருமே காணும். ஒரே ஒரு கார்த்திக் தான் வராரு, ஒரே ஒரு தம்பி தான் வராருன்னு இதுல. ஸோ இமேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாளைக்கு நீங்க ஒரு 5-6 பேர் ஏடிஎம்கேன்னு கூட்டிட்டு வாங்க, அதான் சொல்ல முடியும். கரெக்டா? நான் சொன்ன ராபின்சன் ஏடிஎம்கே எடப்பாடி டிபி வச்சிருவாரு. ராபின்சன் இஸ் லைக் சிங்கப்பூர். ஏடிஎம்கே ஆல்சோ ஓகே, டிஎம்கே ஆல்சோ ஓகே. கரெக்ட்டா ராபின்சன்? இல்ல ராபின்சன் லைக் ஏடிஎம்கே எப்படி நீங்க சொல்லலாம்? நீங்க என்ன இல்ல ஐ திங்க் சோ. கரெக்ட்டா? ஓகேல உங்களுக்கு திராவிட அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க. ஓ நீங்க டிஎம்கே சொல்லுங்க. அப்படி நியோ பிஜேபி. ஒரு நியோ பிஜேபி தெரியல அவர் தான் சொல்லணும். அவரு ஒரு ரெகுலர் தமிழ்நாடு ஓட்டர் தான். சம்டைம்ஸ் பிஜேபி, சம்டைம்ஸ் ஏடிஎம்கே அந்த மாதிரி. சம்டைம்ஸ் பிஜேபியா? சாரி சம்டைம்ஸ் ஏடிஎம்கே, சம்டைம்ஸ் டிஎம்கே. கரெக்ட்டா ராபின்சன்? சரில, நான் அவளை தான் ரொம்ப பேசிட்டேன் இன்னைக்கு. கௌரிகள், ஒரே ஒரு क्वेश्चन. இந்த மூவி சிங்கப்பூர்னு இருக்கு, அது உங்களோட தானா? இல்ல அவர் வேற ஒருத்தர். அவர் ரொம்ப நல்ல ஜாப் செய்றாரு. you all can follow him. in fact அவர் வந்து வெரி குட் ஜாப் செய்றாரு. அவர் பெட்டர் தென் மீ ட்ராக்கர். அவரை ஃபாலோ பண்ணலாம். அவர் நிறைய சினாப்சிஸ் அந்த சென்சர் இன்ஃபர்மேஷன்லாம் போடுவார். ஸோ உங்களுக்கு பிஃபோர் ஏதாச்சும் வேணுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் ஆல் த ட்ரெக்கர்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர் வெரி குட். நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அவரை ஃபாலோ பண்ணலாம், நோ ப்ராப்ளம். You will get something different from what you get from your regular tracker. Everybody will always give you the same thing. ஓகேயா? அவ்வளோதான். வேற ஏதாச்சும் இருக்கா? கார்த்தி கோஹோஸ் கார்த்தி. ஓகே கௌரி. ஆமா சொல்லுங்க கௌரி. வேற ஏதாச்சும் இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல. எப்படி இருக்கீங்க நீங்க? என்ன 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 இப்ப எந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ணலாம்னு இருக்கீங்க அடுத்த எலெக்ஷன்? அடுத்த எலெக்ஷன் வந்து நாங்களாம் ஒண்ணு சேர்ந்துருவோம். ஓ அப்படியா? நல்லது எனக்கு தெரிஞ்சு. நல்லது. ஆமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பட் ஏடிஎம்கே தலைமையில். கரெக்டா?
அது யார் தலைமையில்னு யாருக்கு தெரியாது, யாரும் தலைவராக இருப்பாங்கன்னு தெரியாது ஏடிஎம்கேக்கு. ஆனா ஏடிஎம்கே இருக்கும். ஏடிஎம்கே இருக்கு. சரி சரி. பிஜேபி இருக்குமா? இருக்கும் கண்டிப்பா. பிஜேபி தான் முன்னே சொல்லிட்டாங்க. 2029 வரைக்கும் பிஜேபி இருப்போம்ல. லாஸ்ட் டைம் டோல். இன்ஃபேக்ட் ஐ டெல் யூ சம்திங் ஆல்சோ, ஒன் மோர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். முன்ன வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப how to say ரொம்ப ஐ டோன்ட் நோ வெரி ஷேக்கியான டைம்ல பிஜேபி ஆல்வேஸ் செட் டோன்ட் வரி, BJP is a special friend of ADMK. And even to the foreign investors, they told the same thing. Don't worry, BJP is a special friend. Although it's not a coalition partner at that point of time, they kept saying, don't worry, your money is very safe. We are a special friend of ADMK. So we also understand. எப்படிங்க சிங்கப்பூர்ல உட்காந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது? Because we actually, to be very frank, we are on the trade la number. How to say, we do some tracking for trade. So என்னங்க ட்ரேடு? ட்ராக்கிங் for trade la காசு போட்டுருக்கோம், அவங்க ட்ராக் தானே பண்ணுவோம். பெக்ரைன்ல இருக்க இவனுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அவனே அங்க உட்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் இந்தியால இருக்கிறவங்க தமிழ்நாடு இருக்கிறவங்க கல்ஃப்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா? ஆனா வந்து அங்க இருக்கிறவங்க பாதி பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றானுங்க. அதே மாதிரி கல்ஃப்ல இந்த சிங்கப்பூர்ல பாதி பேர் தமிழ்நாட்டுல டிபெண்ட் பண்ணி பிசினஸ் ரன் பண்றானுங்க. எல்லா கம்பெனிஸ் எல்லா மேனுஃபேக்சரிங் எல்லாம் அதை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கு. சரி, இப்ப அதனால அவங்க என்ன சொல்ல வராங்கம்மா, இப்ப சப்போஸ் இப்ப டிஎம்கேல நீ பெரிய ரூலிங்ல இருக்கிற, நான் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு நான் வந்து ஒரு கட்டிங் கொடுத்துட்டேன், டக்குன்னு ஏடிஎம்கே கார்த்தி வந்துட்டாரு, அவ டக்குன்னு நான் என்ன பண்ணுவேன்? அப்படி சொல்லல, அப்படிலாம் சொல்லவே இல்லையா? நீயே அடிச்சு விட்டு இருக்க. கட்டிங்னா அது இல்லையா? திராவிட பொய்யா பேசிட்டு இருக்க. நீ என்ன நீ இது நினைச்சுக்கிற? திராவிடத்தனமா போயிட்டு சும்மா கௌரிகள் அதெல்லாம் சொல்ல வரல. கௌரி நீங்க அதெல்லாம் சொல்லவே இல்ல. கட்டிங் பத்திலாம் ஒன்னும் சொல்லவே இல்ல. நீங்க என்ன நினைச்சீங்க? ஒரு ட்ரேடு தானே, பிசினஸ் தானே சொல்றேன். நீங்க என்ன கட்டிங் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஏடிஎம்கே வந்து 10 வருஷம் ஆட்சியில இருந்தனால அவங்க பெரிய லாங் டர்ம் ஏதோ ப்ராஜெக்ட் போட்டுருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது. அவங்க என்ன ப்ராஜெக்ட் போட்டாலும் it will be taken over by DMK very smoothly and vice versa. உங்களுக்கு புரியுதா? நீங்க வந்து இப்போ யூ லுக் அட் ஆந்திரா ஆல் ஒரு கவர்மெண்ட் ஏதாச்சும் சைன் பண்ணிட்டு அடுத்த கவர்மெண்ட் எப்படியாச்சும் அதை வந்து நாசமா பண்ணி அதை அப்படியே தூக்கி போட்டு நீ எவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த காசுல எல்லாம் டவுன் தி ட்ரெயின் தான். ஓகே சரி கௌரிகள், நாங்க வந்து எல்லா கட்சியும் ஒன்னு டெல் whoever அந்த விஜய்னு சொல்றாங்க, நோ ப்ராப்ளம். விஜய் வரலாம், சீமான் வரலாம், நோ ப்ராப்ளம். பட் அவர் வரது வந்து ஒரு வெரி how to say, especially like we all have put in a lot of money. We are wondering if really he can get such a, இப்போ நீங்களாம் சொல்றீங்களா 30% வரும்னு, நிச்சயமா we want to know அவரோட தாட் ப்ராசஸ் என்ன, அவர் வந்து பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ண போறாரு. we can't be, in fact in the Singapore can't be waiting for GOAT 69 தளபதி 69 முடிஞ்சதுன்னா அவர் சொல்வாருன்னு நினைச்சா we have put in millions and billions. we are waiting. ஐயோ நிஜமா யாராச்சும் புதுசா வந்துட்டா எப்படின்னு நம்மளுக்கு பயமா இருக்கும்ல. And actually to be very frank, இந்தியால ஏதாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல இந்தியால நீங்க ஏதாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கீங்களா? How to say, we are working for people who have invested la, just put it that way. பெரிய ஆள் போனது நீங்க? இல்ல ஒன்னும் பெரிய ஆள் எல்லாம் ஒன்னும் இல்ல. ஓகேயா? அவ்வளவுதான். கௌரி யார் வந்து 2026 யார் வந்தா உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் சொல்லுங்க. அவங்கதான் சொல்றாங்க யார் வந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் வந்தா ப்ராப்ளம் இல்ல. மத்த யாரும் இந்தியா ஓட சீமன்லாம் வந்தாரு. ஓ ராம்சன் குறுக்க வராதே நீ எப்ப பார்த்தாலும். அவர் கிட்டிங்லாம் சொல்லுவாரு. சரி I taken too much time. மத்தவங்க யாரும் பேசணும். கௌரிகள் சீமான் வந்தாருன்னா உங்களை விட மாட்டாரு. நீங்களே சிங்கப்பூர்காரவங்க. சீமான் வந்தாருன்னா அவர் தான் எல்லாரும் டேபிள் தண்ணி போடுவாரு. அவர் தான் கடவுள் சீட்டே இல்லையே, அப்புறம் என்ன? அதான் அவர் வந்தாருன்னா நம்ம எல்லாம் வெளியே போக வேண்டியதுதான். அவர் தான் சொல்லிட்டாரு, அவரே பாத்துக்குவாரு எல்லாத்தையும். உங்களோட ₹1 கூட தமிழ்நாடு தாண்டி நீங்க எடுத்துட்டு போக முடியாது. கரெக்ட். சரி, ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் கூட்டணி போட்டுறோம், ஜெயிச்சிடறோம். அப்படியே டைம் பாஸ் பேஸ்ல இருந்து அப்படியே சிங்கப்பூர் ட்ரிப் கொஞ்சம் பேருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுங்க. ஆமா இதான் கட்டிங். யாரா இப்படி இருக்கீங்க? you are nicely doing nice business, you can travel yourself. அந்த thinking இப்படி இருக்கு.
இல்ல ட்ரீட் மாதிரிங்க. ட்ரீட் ஜெயிச்சா ட்ரீட் அந்த பண்றது இல்ல. மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. that makes you go back 5 centuries behind. எதுக்கு அந்த மாதிரி மத்தவங்கள எண்ணி இருக்கிறீங்க? நீங்க நல்லா தானே பண்றீங்க. உங்க ஜிடிபி இஸ் டூயிங் வெல். எதுக்கு அந்த தாட் ப்ராசஸ் எதுக்கு எப்போதும் அதே மாதிரி இருக்கு? கொஞ்சம் மாற பாருங்க. ராம்சன் மாறியா நான் எங்க கேட்டேன், அது சும்மா சூப்பர் பண்ணு கரெக்டா கௌரி, திட்டு சும்மா வாங்கிட்டு விளையாட்டுக்கு சொல்லணும்னா நீங்க வந்து ட்ரிப்புக்கு எல்லாம் சொன்னாலும் நீங்க எதை எடுத்துக்காதீங்க, சும்மா சொல்றதுதான். சும்மா பண்ணுங்க சொன்னதா. ஆனா சிங்கப்பூர்ல அந்த சென்டோசா அதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. சென்டோசால நேத்து தான் ஆயில் லீக் ஆயிருக்கு. இஸ் வெரி பேட் சிச்சுவேஷன் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். there's a big oil leak in Singapore. எல்லாம் க்ளோஸ்ட். எனிவே வந்து பாருங்க, இட்ஸ் a nice place. சரி நான் போறேன். வேற ஏதாச்சும் யாராச்சும் கொஸ்டின் இருக்கா? நான் ரொம்ப பேசிட்டேன். so sorry. நீ கோழி சொல்லு, கோழி வந்துருங்க. இந்த ராபின்சன் ஏன் எப்ப அது மாதிரி போட்ட நீ போஸ்ட்மார்டம் எதுவும் போலிவுட்னு? போஸ்ட்மார்டமா? ஆமா போஸ்ட்மார்ட்டம், செத்து போச்சு போஸ்ட்மார்ட்டம், ஆக்சிடென்ட்ல பாலிவுட். நான் அதான் வெறுட்டோட அப்படி கேட்கலாம்னு நினைச்சிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றேன். எப்ப ராபின்சன் ஊருக்கு வரீங்க? கார்த்திக் கல்யாணத்துக்கு தான் வரணும். கார்த்திக் எப்ப பத்திரி இருப்போம். ஓட்டு போடவே வரல தானே ஊருக்கு. எப்படி நாங்க தான் ஜெயிப்ப தெரிஞ்சு போச்சு. எங்களுக்கு காம்படிஷன் கொடுங்க கார்த்தி 2026. நாங்களே ஜெயிச்சிருந்தா என்ன கார்த்தி? ஓ பார்க்க தானே போறேன், எல்லாரும் சேர்ந்து நின்று ஏறி அமுக்கமா பாருங்களா, இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்க பாத்துக்கோ. கார்த்தி ஏடிஎம்கே எதுக்கு இந்த இதுல இது புறக்கணிச்சிட்டாங்க உங்க ஆளுங்க? ஏனாஜி விக்ரவாண்டி தொகுதியில டெபாசிட்லாம் போகாது. அட்லீஸ்ட் ஒரு இது வந்து ஒரு 2026ல ஒரு அதுல என்ன இருக்கு, ஒரு காட்டும்ல ஏதோ ஒரு இம்பாக்ட் வராது, அதுல ஒண்ணும் கிடையாது. இந்த எலெக்ஷன் யாரு ஜெயில யாரும் கண்டுக்க போறது இல்ல, திமுக ஜெயிச்சாலுமே கண்டுக்க போறது இல்ல. ஒரு இம்பாக்ட் ஒரு மாற்றமா இருப்பாரு அந்த அப்ப 2010 நடந்த பை எலெக்ஷன் ஏடிஎம்கே டெபாசிட் போயிடுச்சு. 2011 ஆளுங்கட்சி எதிர்கட்சியா தொத்து போச்சு திமுக. இத்தனைக்கும் அந்த எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன் 4 மாசம் டிஃபரன்ஸ். இது அக்டோபர்ல நடந்தது 2010. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு நடந்த எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து சாணி தூக்கி மூஞ்சி சப்புன்னு அடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும் ராம்சன்? எப்படி 2026 நல்லா செலவு பண்ணுவாங்க. 2 வருஷம் இருக்கியா, 2 வருஷம் இருக்கு, நீங்க கனவுலயே இருங்க. நாங்கெல்லாம் பாரு எங்க சித்தப்பா எல்லாத்தையும் சேர்த்துப்பீங்களா? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த முடியே. ஆமா எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே அமுக்க அமுக்கிறோம் பாரு. ஆமா நீ நிக்கல, இந்த எலெக்ஷன் நீங்க நிக்கல, அப்புறம் என்ன நாங்க நிக்க மாட்டோமா? எல்லாரும் சேர்ந்து நிக்கிறோம் பாரு. நோ ப்ராப்ளம், வாங்க தைரியமா வாங்க. கடைசியில டிஎம்கே வந்து மன்சூர் அலிகான் கட்சி தான் டிஎம்கே கூட்டணி இருக்கிறவங்க யாரும் டிஎம்கே போக மாட்டாங்க. இந்த எலெக்ஷன்லயே கூட்டணி நின்றுடா இவங்க காலியா இருப்பாங்க. 30 தொகுதிக்கு மேல காலியா இருக்கும். டிஎம்கேல இப்ப கூட்டணி ஜெயிச்சவங்க யாரும் டிஎம்கே போக மாட்டாங்க. நீ வேணா பாத்துக்கோ. கனிமொழி, தயநிதி மாறன், டிஆர் பாலு இந்த மாதிரி 5 பேர் ஜெயிச்சிருப்பாங்க அதிகபட்சம், அவ்வளவுதான். நீங்க கூட்டணிக்கு வரவனையா, இவங்க கூட்டணி அப்படியே நீங்களே வச்சுக்கோங்க. நாங்க வச்சுக்கிறோம், நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நாங்கெல்லாம் சேர்ந்தாலே நீங்களே காலி, நாங்க சேர்ந்தாலும் நீங்க காலி. அது பண்ணுவாங்க, வெயிட் பண்ணு. எங்க போற போறோம் இருக்குல்ல, 40 ஜெயிச்ச மெதப்புல இருப்பாங்க, கண்டிப்பா அடி விடுவோம். நாங்க அதெல்லாம் தாண்டி கார்த்தி ஏடிஎம்கே நாங்க அதெல்லாம் தாண்டி போயாச்சு. நாங்க அதை வந்து கடந்து போயிட்டு நம்ம அடுத்த வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. அவ்வளவுதான், விட்டுறாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்படி இருங்க, அதான் நல்லது நாட்டுக்கு.
இப்படிதான் 4 ஸ்டேட்ல ஜெயிச்சுட்டு இவங்க பேசிட்டு இருந்தானுங்க. மெஜாரிட்டி இல்லாம காலி பண்ணி விட்டீங்க பிஜேபி. அவங்களுக்கே இந்த நிலைமைனா அவங்களுக்கு என்ன? அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா நினைச்சிட்டாங்க. கேர்லெஸ்ஸா அதுக்கும் ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க. கேர்லெஸ் 4 மாசத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான் ஜெயிக்கிறானுங்க, இப்ப ராஜஸ்தான் பக்கம் வாங்கினானுங்க. என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, 2 வருஷம் இருக்குல்ல பாத்துக்கலாம். எங்க சித்தப்பா தானே எடப்பாடி. அப்படி இப்ப சித்தப்பா மாமா ஆயிட்டீங்க. அன்னைக்கு வந்து திட்டிட்டு இருந்த என்னையா நீ அன்னைக்கு திட்டிட்டு இருந்தீங்க நீங்க. இது ஜெயிக்கிறாங்க, பிஜேபி ஜெயிக்கிறாங்க, எடப்பாடியில ஒரு வழியாக்குறாங்க சொல்லி டக்குனு சித்தப்பா மாமா. நீங்க சேர்ந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரே ஊருக்காரங்க ஒன்னா சாப்பிட்டுட்டு கூட பாமக ஒரே ஊருக்காரங்க. சித்தப்பா எங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. சித்தப்பா எங்க அண்ணன் அவங்களையும் சேர்த்து. ஆமா, சின்னம்மா ஓபிஎஸ் பெரியப்பா அவரு சேர்த்துப்போம். பெரியப்பா அவரு எல்லாரும் சேர்த்துக்கோங்க. டிவி மாமா எல்லாத்தையும் சேர்த்துக்கோம். என்னப்ப அன்புமணி அங்கிள் எல்லாருமே சேர்த்துக்கோங்க. பக்கத்தானே போற. விஜய் பிரபார். ஆனா எடப்பாடி என்ன பண்ணுவாருன்னு தெரியல. பிரேமலதா விஜயகாந்த் அத்தை எல்லாரும் சேர்ந்துக்குவோம். அப்புறம் அக்கா ராதிகா அவங்கள விட்டுட்டிய. அவங்க சித்தி தானே. சித்தி தானா? ஆமா, எல்லாரும் சேர்ந்துக்குவியா. எங்க அண்ணன் சீமானே சேர்த்துவோங்க உள்ள. சீமான சேர்த்துட்டா கடைசியில தளபதி விஜயும் சேர்த்துக்கோங்க, முடிச்சிருங்க. எதுக்கு அவரை மட்டும் விட்டுக்கிட்டு? காலத்தின் கட்டாயம் அதுவா இருந்துச்சுன்னா அதுவும் நடக்கும். ராஜ்யசபா விஜய் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கிடலாம். ஒரு சீட் இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம். ஓகேவா? ராபின்சன் ப்ரோ எப்போ உதயநிதி டெபுட்டி சிஎம் போறாரு? காலத்தின் கட்டாயம் கார்த்தி சொன்ன மாதிரி. ஆனா விஜய் படத்துக்கு வந்த சிக்கல்லாம் எடப்பாடியார் தான் உடனே தீர்த்து வச்சாரு. சர்க்கார்ல தீர்த்து வச்ச மாதிரி தானே கார்த்தி. இல்ல நிறைய விஷயம் நல்லா பண்ணி அதெல்லாம் விஜய் மறக்க மாட்டாரு. கண்டிப்பா மறக்கலனாலும் நாங்க தூண்டி விட்டுட்டே இருப்போம். ஏடிஎம் கூட சேரக்கூடாதுன்னு தூண்டிட்டே இருப்போம். கவலைப்படாதீங்க. பழசத்து கலர் விட்டுட்டே இருப்போம். நோண்டுவோம் நீங்க டிஎம்கே எதிர்த்தீங்கன்னா நீங்க ஏடிஎம்கே எதிர்த்து ஆகணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிஜேபி எதிர்த்து ஆகணும். அவரு நாங்களும் சொல்லுவோம். தலைவால வந்து எப்படி அவர் வந்து பண்ணி விட்டாங்க விஜய் படத்தை நோண்டுவோமே. புரியுதா? நாங்க நோண்டுவோம். உங்க கட்சி தானே, நாங்க நோண்டுவோம். அது போல பிரச்சனை இல்ல. ஜெயலலிதா அம்மா போட்டு இருக்கல, நாங்க நோண்டுவோம். என்னப்ப உங்களை காரி துப்பன கம்யூனிஸ்டும் நீங்களும் ஒண்ணு சேர்ந்து அப்ப என்னப்பா போ. ஆமா, அப்புறம் நாங்க நிப்போம்ல. அந்த மாதிரிதான் என்ன இருக்கு. அரசியல் இணைய வெக்கமான சுடு சொன்னேன். எல்லாம் விட்டுற வேண்டியதான் இருக்கு. கம்யூனிஸ்டுக்காரன் உங்களுக்கு டிஎன் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா அப்புறம் கூட சேர்ந்தா நிக்கிறீங்க. அப்புறம் என்ன அன்புமணி வந்து இவர் மம்தா பானர்ஜி வந்து அதே டைம்ல வந்து அவங்க போய் கூட்டணி சேர்றது இல்லையா? நான் இவரு எங்க அண்ணன் அவங்க திட்டுறாங்க, நாங்க சேர்த்துக்கோங்க. அண்ணன் தம்பிக்கு பாசமா இருக்கீங்க. அப்பா சாமி, சேரவே கூடாது. நீங்களா வந்து தனிக்கவே நாங்க சேரவும் மாட்டோம் நீ நினைச்சிட்டு இருக்க. நாங்களாம் ஒரே ஏரியா தான். இப்ப பக்கத்துல தான் தருமபுரி, பக்கத்துல தான் சேலம், பக்கத்துல தான் கரூர், பக்கத்துல எல்லாமே கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாமே அப்படியே ஒரே பெல்ட் தான். எந்த பஸ் ஏறினாலும் 20-30 ரூபா தான். டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீ 5 வருஷம் இருக்கிறியா, நான் 5 வருஷம். நீ 5 வருஷம் இருக்கியா, நான் 5 வருஷம். அவ்வளவுதான். நீ இந்த பிசினஸ் பண்ணு, எனக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் ஸ்மூத்தா பண்ணிட்டு இருக்கோம். நீ எதுக்கு கொண்டு வர? பிஜேபி வேணாமே, ஏடிஎம்கே வரட்டும். உங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப 5 வருஷம் இவங்க ஆளுங்க, அடுத்த வருஷம் இவங்க 5 வருஷம் ஆளுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, நீங்க எதுக்கு பிஜேபி போட சேரணும் அவசியம் இல்லையா? பிஜேபி சேராம ஏடிஎம்கே ஓட்டு வாங்குச்சு இல்ல இந்த டைம். அது அவங்க சேரவங்க சேராதான் கார்த்தி ஏடிஎம்கே எல்லாம் சேராதீங்க ப்ரோ. அதை தாண்டி உங்களுக்கு பலம் இருக்கு.
சேராமே நீங்க வந்து ராபின்சன் போட்டி வாங்கிட்டீங்க. ஏங்க ஒரு திமுக காரன் சேரக்கூடாதுன்னு சொல்றானா அப்பயே இல்ல தெரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க சேராமையே பாருங்க, சேரதுக்கு முன்னாடி இவங்க போச்சுன்னு சொன்னாங்க, சேராமே நீங்க வந்து ஓட்டு வாங்கிட்டீங்க. நீங்க உடனே திமுக காரன்னு பாத்தியா? சேராமலே எப்படின்னா சேர்ந்து அப்படி இருக்கும் பாரு. சேர்ந்தா அவ்வளவுதான் போயிருக்கும். பாரியா எங்க சித்தப்பா எங்க சித்தப்பாவும் இங்க ஒரே ஸ்டைல் நிக்க போறாருங்க பாருங்க. அதுதான் ரெக்கார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். சென்சேஷனல் நியூஸா இருக்க போகுது பாரு எலெக்ஷன் முன்னாடி. அண்ணாமலை வந்து பொதுச் செயலாளரா எப்படி? அதெல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்படியே பிரிஞ்சு நிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நீங்க வந்து இதை வச்சுட்டே ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் நடக்கவே நடக்காது. நாங்க எப்படி அடிச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி மாறி மாறி திட்டாலும் சரி, சட்டை பிடிச்சு கிழிச்சிட்டாலும் சரி, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கும் எலெக்ஷன் முன்னாடி. இதெல்லாம் விட்டானுங்க. நீங்க பாரு, நான் கார்த்தி எவ்வளவு திட்டிட்டு இருப்பேன், அவன் திட்டிட்டு இருப்பான், அது வேற. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவோம். என்ன கார்த்தி? இன்னைக்குதான் காது குளிர்ச்சியா இருக்கு. ராபின்சன் ஒரு வாட்டி தப்பு நடக்கும், இன்னொரு வாட்டி நடக்காது. அப்படியே விட்டுருமா என்ன உங்களை? 2024 நான் 150 ஜெயிக்கணுமா 200 ஜெயிக்கணுமா உங்களுக்குள்ள தான் இருக்கு. ஏன் கார்த்தி ப்ரோ சேர்ந்து நீனா 2011 தானே? ஆமா. இந்த டைம் சண்டை போட்டுனாலதான் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. பாத்துக்குவோம். அதான் ஒரு பாட்டு போட்டிருந்தாரு ஓபிஎஸ். தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நம்மதே. என்ன கார்த்தி? சிச்சுவேஷன் பாட்டா கரெக்டா போட்டிருக்காரு. கண்டிப்பா. ஆனா ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா ராபின்சன்லாம் அதுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு வருஷம் கழிச்சு பாரு, ஒரே ஸ்டேஜ்ல எங்க சித்தப்பாவும் கண்ணு நிக்க போறாரு. அதெல்லாம் பார்த்து கதற போறீங்க நீங்களாம். கார்த்தி ஏடிஎம் இங்க பாருங்க, எடப்பாடிக்கு நல்ல மவுஸ் வந்துட்டு இருக்கு. தேவையில்லாம அவர் போயிட்டு காலை வச்சாருன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அவரே ஒண்ணுமே பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா நல்ல மவுஸ் ஏறிட்டு இருக்கு. புரியுதா? நீயே ஃபீல் பண்ற? நீயே ராஜா ஃபீல் பண்ற ராஜா? நீ விட்டு அவங்க பாத்துக்குவாங்க. எதுக்கு ஃபீல் பண்ற? நீ தான் பிஜேபி பண்ண, திடீர்னு உனக்கு ஏடிஎம்கே மேல மாமா மச்சா பாசம். எங்க சித்தப்பா பங்காளி சண்டை, எங்களுக்குள்ளே பங்காளி சண்டையா? நாங்க திட்டிக்கிட்டோம், அடிச்சுக்கிட்டோம் இந்த எலெக்ஷன்ல. நாங்க ஒண்ணு குடிக்கும். எங்களுக்குள்ள என்ன இப்ப எதே எங்க சித்தப்பா எடப்பாடி வந்து ஏதாவது மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேசிருக்காரு கேம்பெயின்ல, பேசணும்ல. மோடின்ற வார்த்தை சொல்லியிருக்காரு, பேசல. அவருக்கு அந்த மரியாதை இருக்குல்ல எங்க தலைவர் மேல. அந்த மாதிரிதான் அவர் மேல கோவத்துல பேசுறதுதான், ஏன் கோவத்துல திட்டுறதுதான். அப்புறம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துறது தானே. கடைசி வரைக்கும் நாங்க எடுத்த முடிவு தான் தப்புன்னு சொன்னார் ஒழிய பிஜேபிக்கு எதிராக எதுவும் சொல்லல. அவர் மோடின்ற வார்த்தையை சொல்லியே கேம்பெயின்ல, அப்புறம் என்ன சொல்லல. எல்லாம் தெரியாது நம்ம உறவு, பாத்துக்கலாம். ராபின்சன் டிஎம்கேக்குள்ள ஏதாவது ஒரு சலசலப்பு போலக்கு ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காரு. நாங்க ஏடிஎம்கேக்குள்ள சலசலப்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க டிஎம்கேக்குள்ள சலசலப்பு இல்ல நியூஸ்ல வந்துச்சு, நீங்க நியூஸ்ல கூட தான் வருதுங்க. ஏடிஎம்கே ஆளுங்களா ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு சசிகலா பண்ண காமெடிக்கலாம். எங்க நீங்க காமெடி பண்ண அதிருப்தியா இருக்க மாட்டாங்க, சிரிப்பாங்க. இல்ல இது உங்க அறநிலைத்துறை அமைச்சர் ஏதோ பிரச்சனை பண்ணாரு, என்னோட பர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு நியூஸ்ல 1000 சொல்றோம். அதெல்லாம் உண்மையா? கட்சியில வளர்ந்துட்டு தான் இருக்கு. அவங்க அடிப்படைக்காரங்களும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க.
எது சொல்றாலும் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுமா அவர் தொகுதியில? அதெல்லாம் சும்மா ப்ரோ. அது அதெல்லாம் வந்து நம்பிட்டு இருக்கீங்களா நீங்க? நியூஸ்ல என்ன அவனுங்க என்ன கட்டுக்கதையா கட்டுறாங்க, நடக்கிறதானே சொல்றாங்க. சும்மா அடிச்சு விடுறதுதான் இவங்க போய் தேவையில்லாம விசியானதெல்லாம் நோண்டுறது இல்லையா? அவர் பாடு போற வர நோண்டி 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 கேக்குறாங்க. அப்புறம் அவர் தான் சொல்றாரு அவரு. அது மாதிரிதான் இவங்க. ஒரு தொகுதியில ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க ஒரு கட்சியில இருந்து ஒரு ஆளை வாங்கி அதுக்கப்புறம் தொகுதியில ஜெயிக்கிறீங்க பாத்தீங்களா? அங்கதான் நீங்க டிஎம்கே நிக்க. இல்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ண நீங்க ரெடி இல்லை. எம்பி எலெக்ஷனுக்கு இன்னொன்னு விக்கிரவாண்டிக்கு நீங்க சுத்தமா செலவே பண்ண மாட்டீங்க. எதுக்கு போய் செலவு பண்ணிக்கிட்டு? ஆமா, சேர்த்து வச்சு பண்ணுவியா? 2020 பண்ணுவோம், எல்லா காசையும் சேர்த்து செலவு அதுக்கப்புறம் பண்ணுவோம். அது என்னப்ப நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி காசு தந்துருவாங்க, அதுல வச்சு பண்ணிடலான்னு. ஆமா, நாங்க அங்க இருந்து கொடுப்போம், அங்க இருந்து கொஞ்சம் கொடுப்போம், இங்க இருந்து செலவு பண்ணுவாங்க, எல்லாம் சேர்த்து பண்ணுவோம். கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் மொத்தமா இறக்க வேண்டியதுதான் இந்த 2 வருஷத்துல. ஆமா, இறக்காது. அப்ப மொத்தமா இருக்கும். என்னப்ப எங்களுக்கு வேணும் நல்ல ஒரு காம்படிஷன் வேணும். நாங்களே நிறைய அப்படியே இவங்க சண்டை போட்டே இருப்பாங்க. நீங்க வந்து அப்படியே நெக்கா ஜெயிச்சுட்டு போயிருவீங்க நோகாம அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்களா எல்லாரும்? கனவு கண்டுட்டு உட்காந்துருங்க. இந்த ராபின்சன் நீங்க ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி செந்தில் பாலாஜி விலைக்கு வாங்கி ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறீங்க. உங்களால அந்த தொகுதியில கடைசி வரையும் ஜெயிக்க முடியாது. ஒருத்தனை விலைக்கு வாங்கி அதுக்கப்புறம் ஒரு தொகுதி விலைக்கு வாங்கினது உங்க கட்சியால. அவர் வந்து வெளியே வந்து டிஎம்கேல சேர்ந்தவர் தான் அவரு. ஓகே, ஆஃபர் கொடுத்தது நீங்க தானே? அவரே வந்திருப்பாரா? ஆஃபர் கொடுத்தது நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அவரு வந்து ஒர்க் பண்ணவர், ஏடிஎம்கேல இருந்து வந்தவர். எல்லாருமே மாற்று கட்சி வந்தவர் தாங்க. ஒரே கட்சியில இருக்கிறவங்கள இல்ல ஒர்க் பண்ண ஒரு சும்மா ஒர்க் பண்ணாதால ஒரு போடுறது இல்ல. அது சும்மா நீங்க இந்த பத்திரிகை பக்கம் சொல்றதெல்லாம் அதெல்லாம் இல்ல ப்ரோ. கட்சியில இருக்கிற மேல் இடத்துல இருக்கிற முடிவு தான். சரி, என்ன வெளியே எடுத்துருவீங்களா செந்தில் பாலாஜி? என்னதான் நடக்க போகுது அவருக்கு? தெரியலையே, காலம்தான் பதில் சொல்லும் அதுக்கும். ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ, குட் நைட்.